அனைவருக்கும் இனிய வணக்கம். எத்திசை புகழ் மணக்க இருந்த தமிழ் அணங்கே, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த தமிழ் அணங்கே, உன் சீர் இளமை திறன் வியந்து வாழ்த்துகிறோம் என்று அந்த தமிழ் தாயை வாழ்த்தி கொண்டு லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் வழங்குகின்ற விவாத அரங்கம் 53 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாமுக அதிபர் திரு நடாமோகன் அவர்களுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னினிய பணிவான வணக்கம். மிக மகிழ்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் துளிர்க்கின்ற இந்த நிகழ்வு விவாத அரங்கம். இந்த விவாத அரங்கம் 53 இன்று நாங்கள் காலடி பதித்திருக்கிறோம். இன்றைய விவாத அரங்கம் கொண்டு வந்திருக்கிற தலைப்பானது ஒரு மாணவனின் தலைமை பண்பு வளர்வதற்கு காரணம் பெற்றோர்களா ஆசிரியர்களா? இது கட்டாயமாக எல்லா ஆசிரியர்களும் அறிந்திருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அதை விட இன்று மிக முக்கியமாக இந்த தலைமை பண்பு என்பது மிக தேவையான ஒன்று. என்ற மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த தலைமை பண்பு மிக தேவையான ஒன்று. ஆதலால் தான் இந்த விடயத்தை நாங்கள் ஒரு உளவியல் ரீதியாக பார்க்கின்றோம், அல்லது பொதுவாக பார்க்கின்றோம், அல்லது ஒரு பாடசாலை நிலையில இருந்து பார்க்கின்றோம். அது எதிர்காலத்துக்கு இவ்வளவு உதவி செய்யும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் நாங்கள் இந்த தலைப்பு எடுத்திருக்கிறோம். இந்த தலைப்பினோடாக விவாதிக்க ஒரு மாணவனின் தலைமை பண்பு வளர்வதற்கு பெற்றோர் தான் காரணம் என்று பேசுவதற்காக அருண் பிரசாத் அவர்கள் இன்று முதல் முறையாக எங்கள் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கிறார். அருண் பிரசாத் அவர்கள், அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்து பத்மலோஜினி அவர்கள், அடுத்து சர்வேஸ்வரி அவர்கள். இவர்கள் அனைவரையும் பெற்றோர் சார்பில் அழைத்துக் கொள்கிறேன். ஆசிரியர்கள் சார்பில் சிவமணி அவர்கள், தங்க தினேஷ் அவர்கள், சிவசெல்வம் ஆரம்பித்து ஒரு சின்ன அறிமுகம் இவர்களை பற்றி நிச்சயம் தர வேண்டும். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஒரு சிறந்த பேச்சாளர்களாக இருக்கிறபடியால் நாங்கள் நிச்சயம் அவர்களை பற்றி. நான் அருண் பிரசாத். இவர் திருச்சியில் இருக்கிறார். ஒரு முதுகலை தமிழ் ஆசிரியர், நீண்ட காலமாக பணியாற்றுகிறார். தனியார் பள்ளியில் கடமையாற்றுகின்ற ஒருவர். அவர் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக இருக்கிறார். அது மட்டுமில்ல, பட்டிமன்றம், கவியரங்கம், கருத்தரங்கம், ஆய்வரங்கங்கள் போன்றவற்றில பேசக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர். ஆசிரியர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த கவிஞரும் கூட. இலக்கிய மன்றங்கள் பல நிகழ்வுகளில அவருடைய கவிதைகள், பேச்சுக்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். நூற்றுக்கணக்கான விருதுகளை பெற்றிருக்கின்றார் அருண் அவர்கள். பெரியார் நினைவு நூற்றாண்டு மேல்நிலை பள்ளியில் அவருடைய விருது. அந்த பணி அனுபவம் 13 ஆண்டுகள் பணி அனுபவத்தை பெற்றிருக்கின்றார். அதே நேரம் அவர் ஒரு தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் வழங்கிய ஆசிரியர் சிற்பி விருது பெற்றிருக்கிறார். தேனமுத தமிழ் சங்கத்தில கூட பல விருதுகளை பெற்றிருக்கின்றார். அப்படியான ஒருவர் இன்று எங்கள் இந்த தொலைக்காட்சியில் ஒரு பேச்சாளராக வந்தது எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி. அன்போடு அருணை அழைத்துக் கொள்ளுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி அம்மா. வணக்கம் வணக்கம் அருண். அடுத்து ஆசிரியர் பத்மலோஜினி அவர்கள் பிரித்தானியாவில் ஒரு தமிழ் பள்ளி, மன்னிக்கவும், பிரித்தானிய பள்ளியில பிரெஞ்சு ஆசிரியராக கடமையாற்றுகிறார். ஏற்கனவே பாமுகத்தில பல நிகழ்வில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அடுத்து எங்கள் சர்வேஸ்வரி அக்கா தாயகத்தில் இருந்து, இலங்கை தீவில் இருந்து எங்கள் தொப்புள் கொடி உறவாக அவர் எப்போதும் இணைந்து கொள்வது எங்களுக்கு மகிழ்ச்சி. அவர் ஒரு சிறந்த பல்கலை வித்தகர் என்றுதான் சொல்லலாம். நாட்டியம், நாடகம், அதை விட பிள்ளைகளை பயிற்றுவித்து மேடை ஏற்றுவதில் ஒரு சிறந்தவராக இருக்கின்றார். அவரை அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். இவர்கள் பெற்றோரை என்று பேசுவதற்காக, அடுத்து ஆசிரியர் என்று பேசுவதற்காக எங்களோட சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து ஆசிரியர் மரபு கவிஞர் சிவமணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள். அவர் சிறந்த ஒரு பேச்சாளர், மரபு கவியாளர். அதை விட நிறைய கவியரங்கங்களிலும் பங்கு பெற்றி வருகின்றார். அவரை அன்போடு அழைத்துக் கொள்ளுவோம். இன்று எங்களோட ஒரு இளையவர் இணைந்திருக்கின்றார். அந்த இளையவர் யார் என்று பார்த்தா தங்க தினேஷ். முன்னுக்கே தங்கம் வந்திருக்கின்றது. இந்த தங்க தினேஷாக இருக்கின்றார். அவர் ஒரு சிறந்த இளம் எழுத்தாளர், அதே கவிஞர், பேச்சாளர், ஒரு கருத்தாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கின்றார். அவரை அன்போடு நான் அழைத்துக் கொள்ளுகிறேன். தினேஷ் அவர்கள் வந்து போகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் 10 நிமிடத்துக்குள் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். ஏனென்றால்
அது ஒரு கட்டாயமாக இன்றைக்கு இருக்கின்றது. அதே நேரம் தினேஷ் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர் கணையாளி தங்க தினேஷ் என்று சொல்வார்கள். என்ற கணையாளியின் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கின்றார். அதே நேரம் தமிழ்நாட்டு அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்றிருக்கின்றார். 100க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்ற ஒருவர் கனடா தலையாடி தொலைக்காட்சியிலும் பன்னாட்டு இணைப்பாளராக இருக்கிறார் என்பதை தெரிவித்திருக்கிறார். இலங்கை இந்திய சாதனை பதிவு நிறுவனங்கள், அதாவது புக் ஃபேர் அதுகளில் எல்லாம் ரெக்கார்டிங், அதாவது யூனிவர்சல் ரெக்கார்ட்ஸ் இதுகளில் எல்லாம் இணைப்பாளராக இருந்திருக்கிறார். அந்த இளையவரையும் நாங்கள் இன்று அழைத்துக் கொள்ளுவோம். அடுத்து எங்கள் சிவசெல்ல மாரிமுத்து வளமையாக எங்களுடன் இணைபவர். இன்று தாமதமாக நிற்கிறது என்னென்று தெரியவில்லை. அவர் ஒரு சிறந்த பேச்சாளர், அதே நேரம் ஆசிரியராக அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடமையாற்றுகிறார். அவரை அன்போடு அழைத்து கொண்டு நாங்கள் இந்த விவாத அரங்கத்துக்கு செல்வோம். இந்த விவாத அரங்கத்தின் ஒரு மாணவனின் தலைமை பண்பு வளர்வதற்கு காரணமாக அமைவது பெற்றோரா ஆசிரியரா? இந்த தலைமை பண்புல இருவருமே முக்கியத்துவம் பெறுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா ஒரு பிள்ளைன்ற வளர்ச்சியில இருவருடைய பங்கும் மிக முக்கியமானது. நான் அந்த முன் கருத்தை நான் பின்னாலே உங்களுக்கு கொள்ள ஆசைப்படுகிறேன். காரணம், உங்களுக்காக நான் வழியை திறந்து விட்டு இப்பொழுது பெற்றோரை என்று பேசுவதற்காக நாங்கள் முதலிலே அருண் பிரசாத் அவர்களை அழைக்கின்றோம். இன்று எங்களுக்கு புதியவராக இருக்கின்றார். இந்த நிகழ்வுக்கு புதியவராக பாமுக தொலைக்காட்சிக்கு வந்திருக்கிறார். அருண், உங்களை வருக வருக என்று இந்த நிகழ்ச்சியினூடாக வரவேற்றுக் கொண்டு உங்கள் இனிய பேச்சை கேட்க நாங்கள் ஆவலோட இருக்கிறோம். பாருங்கள், உங்கள் விவாதத்தை ஆரம்பிங்கள். நன்றி அம்மா, அறிமுகத்திற்கு நன்றி. முன்னவளே, மூத்தவளே, முக்கணியாய் இனிப்பவளே, என்னுள் இருப்பவளே, என்னை வளர்ப்பவளே, நின்னை வணங்கி துவங்குகிறேன் என் உரையை. தாய் தமிழ் நடுவர்களுக்கும் அரங்கம் நிறைந்திருக்கக்கூடிய அத்துணை அன்பு சொந்தங்களுக்கும் அகம் நிறை வணக்கம். நம்முடைய பாமுக தொலைக்காட்சியினுடைய விவாத அரங்கத்தில் 53வது அரங்கத்திற்கு எனக்கும் வாய்ப்பளித்த அதிபர் உள்ளிட்ட அத்துணை நல்லிதயங்களுக்கும் என்பதற்கு நன்றியையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அம்மா அவர்களுக்கு உங்களுடைய முன்னுரையில் சொல்லியது போல, ஒரு மாணவனுடைய தலைமை பண்பு வளர்வதற்கு காரணம் பெற்றோரா ஆசிரியரா என்ற வகையிலே பார்க்கும் பொழுது, என் எதிரணியில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் சிவமணி அவர்கள், தங்க தினேஷ் அவர்கள், சிவசெல்வ மாரிமுத்து உள்ளிட்ட அவர்களை பார்க்கும் பொழுது, ஆசிரியரே என்ற தலைப்போடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு சற்றே ஒரு வருத்தம் தான் மேலிடுகிறது. ஏனென்றால் எப்போதுமே வந்து சொல்லுவாங்க, அந்த ஆசிரியர்கள் தினம் வந்துருச்சுனாலே முதல்ல வந்து அவங்க சொல்லக்கூடியது, குரு என்பவர் ஒரு தெய்வத்திற்கு சமமானவர் அப்படின்னு சொல்லிக்கூடிய கூட காலகட்டத்துல முதல்ல அந்த வரிசைப்படி அமைக்கும் பொழுதே மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த குருவிற்கு முந்தையவதாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் தானே நடுவர் அவர்கள். ஏன்னாக்க பார்த்தோம் அப்படின்னாக்க பெற்றோர்கள் தான் ஒரு மாணவனாக இருக்கட்டும், ஒரு குழந்தையாக இருக்கட்டும் முதல் ஆசிரியர். அடுத்து அந்த ஆசிரியர்கள், எதிரணியில் சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர்கள் அவர்களை சொல்லும் பொழுது இரண்டாம் பெற்றோர்கள் என்றுதான் சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த வகையிலே ஒரு ஆசிரியர் என்பவர் சம்பளம் வாங்கி கொண்டு பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் என்பவர்கள் தான் சம்பாதிப்பதே தன் பிள்ளைகளுக்காகத்தான் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் தான் ஒரு மாணவனாக இருக்கட்டும், ஒரு குழந்தையாக இருக்கட்டும், அவனுடைய தலைமை பண்பு வளர்வதற்கு முதல் முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் என்பதுதான் என் வாதம் நடுவர் அவர்களை. எந்த ஒரு தந்தை எடுத்துக்கொண்டாலும் அவன் கைநாட்டாக இருப்பான், ஆனால் தன் பிள்ளைகளை கலெக்டராக்க நினைப்பான். இயலுமா? தான் படிக்காத, தான் அடைய முடியாத பேரின்பங்களை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் ஒரு குழந்தையினுடைய தலைமைத்துவ பண்பாக இருக்கட்டும், ஆளுமை பண்பாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய அத்துணை பண்புகளுக்கும் முதற் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பெற்றோர்கள் தான். ஏன்னா ஒரு சமுதாயத்துக்கான ஒரு சிறந்த மாணவனை உருவாக்குவது ஆசிரியர்களுடைய கடமை. நானும் ஒரு ஆசிரியன் என்ற நிலைப்பாட்டிலே அதை நான் ஒத்துக்கொள்கின்றேன், மறுப்பதற்கு ஏதுமில்லை. ஆனால் அதே சமயம் வகுப்பறையில் நாங்கள் 8 மணி நேரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு மாணவன் தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு போய் சேர்க்கிறானா
அதை தன் வாழ்நாள்ல அவன் கடைபிடிக்கிறானா அப்படின்றத பார்க்கும் பொழுது 100% விழுக்காடு மாணவர்கள் இல்லை என்ற பதிலை தான் சொல்வார்கள். ஆனால் ஒரு வீட்டிலே அவனுடைய தாய் சொல்லிக் கொடுக்கக்கூடிய உறவு முறைகளாக இருக்கட்டும், ஒரு தந்தை காட்டக்கூடிய வழிகாட்டிகளாக இருக்கட்டும், அனைத்தையும் உணர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விதத்தை அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரக்கூடிய முதல் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தான். ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளியில இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கலாம். ஆனா இந்த அனைத்து விஷயங்களையும் அந்த பள்ளியோட கல்வி கட்டணத்தை கட்டாம நீங்க சொல்லி தரீங்களா? அதை மறுக்க முடியுமா உங்களால? இப்ப நான் முதல்லயே சொன்னேன், ஆசிரியருக்கும் பெற்றோருக்குமான அந்த வேறுபாடு எல்லாருக்குமே எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சம்பளம் வாங்கிட்டு அந்த பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய வேலையை தான் ஆசிரியர்கள் செய்கிறார்கள். ஆனால் தான் சம்பாதிக்கக்கூடிய அனைத்தையும் தன் பிள்ளைகளுக்காக மட்டுமே கொண்டு போகணும், கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை அந்த குழந்தைகிட்ட உருவாக்கி, தன்னுடைய வாழ்நாள் அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அந்த தந்தையானவன், ஒரு தாயானவள் எப்படி தன் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்கிறா அப்படின்ற அந்த குடும்ப பாரத்தை எப்படி சுமக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அந்த மாணவனுக்கோ அல்லது இந்த குழந்தைக்கோ போய் சேர்ந்துருச்சுன்னா அவன் மிக மிக எளிமையான ஒரு மனிதனாக மாறுவான். முதல் விஷயம். அப்படி எளிமையாக மாறக்கூடிய அந்த மனிதன் தான், ஒரு சாதாரண மனிதன் தான் சாதனையாளனாக உருவாக முடியும். இன்னைக்கு எத்தனையோ மேடைகள்ல நம்ம பேசலாம், இந்த மாதிரி ஆசிரியர்கள் காரணம் அப்படின்றத நம்ம பேசலாம். ஆனா எந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தை தன்னுடைய குடும்பத்தினுடைய கஷ்டத்தை தெரியாம வளர்க்கப்படுகிறதோ அந்த குழந்தை அந்த கல்வியில சிறந்தவனா இருக்கிறது இல்ல. இதை மறுக்க முடியுமா நடுவர் அவர்களே? இன்னும் நிறைய சொல்லலாம். நீங்க இந்த ஆளுமை பண்பு அப்படின்னு சொல்லும் பொழுது மகாத்மா காந்தி, கரம்சந்த் மோகன்லால் காந்தி தான் அவரு ஆளுமை திறன் மிக்கவராக ஒரு சாதாரண ஒரு சிறுவனாக இருக்கும் பொழுது அவருடைய தாய் உண்மையைதான் பேசணும், உண்மைக்கு மாறாக நீ நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த பண்பு அவருடைய வகுப்பறையில ஒரு முறை கல்வி அதிகாரிகள் வருகிற பொழுது அவர் கெட்டில் அப்படின்ற ஒரு வார்த்தையை தவறாக எழுதியிருக்கிறார். அந்த வார்த்தைய அவருடைய ஆசிரியர் முன்னால் இருக்கக்கூடிய மாணவனை பார்த்து எழுது அப்படின்னு சொன்ன பொழுது அவர் எழுதல, தவறாக எழுதி அதற்காக தண்டிக்கப்பட்டார். அப்போது அவர் தன்னுடைய சுயசரிதையில் அதை சொல்றாரு, எனக்கு என் ஆசிரியர் சொன்னாங்க, ஆசிரியர் சொல்வதை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டாக வேண்டிய ஒரு கட்டாயம், ஆனால் என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த சிறு வயது விஷயம் என் மனசுல நின்னுச்சு, அதனால நான் அந்த இடத்துல நான் என் உண்மையை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது, உண்மைக்கு புறம்பான செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு என் தாய் சொன்ன அந்த விஷயம்தான் என்ன அந்த தவறை செய்ய தூண்டல. அப்ப இந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு சிறுவனாக இருந்த அந்த காந்தியினுடைய மனதிலே ஒரு ஆளுமை திறனை வளர்த்தது அவருடைய தாய் என்பதை உங்களால் மறுக்க முடியுமா? இன்னும் சொல்ல போனான்னு பார்த்தோம்னா, அம்மா அப்பா ஒரு சிறுவனுடைய கவிதை, வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமான ஒரு கவிதை, வெற்றி பெற்றுட்டான். அம்மா அப்பா, நான் இன்ச்சா வளர்றதுக்காக நீங்க முழமா தேஞ்சிங்க. அம்மா, உன் முகத்துக்கு எடுப்பா இருந்த உன் மூக்குத்திய வித்துதானே என் டிகிரிய நீ எனக்கு வாங்கி தந்த. அப்பா, நீ ஆசையா ஓட்டுன டிவிஎஸ் 50 தான் என் ஆசைக்காக இன்னைக்கு ராயல் என்ஃபீல்டா என் வீட்டு வாசல்ல நிக்குது. நான் சண்டை போட்டு வாங்கின என் ஜீன்ஸ் பேண்ட பார்த்து உங்க ஓட்டையா இருக்கிற பனியன் உள்பனியன் சிரிக்குது, அது உங்களுக்கு தெரியவே இல்லையா? எத்தனை இரவுகள் நான் தூங்குனதுக்கு பிறகு நீங்களும் அம்மாவும் தூங்காம என்னைய பத்தி கனவு கண்டிருப்பீங்க, அதை நான் அறியாமலே போய்விட்டேனோ என்று நான் உணர்கிறேன் என்று. கடவுள் அவர்கிட்ட இருக்கிறத மட்டும்தான் கொடுப்பானா, கடவுள் அவன்கிட்ட இருக்கிறத மட்டும்தான் கொடுப்பானா. ஆனா உங்கள்கிட்ட இல்லாவிட்டாலும் எனக்காக நீங்க கொடுத்தீங்களே, அதனாலதான் நீங்கள் கடவுளை விட எனக்கு மேலானவர்கள் அப்படின்னு சொல்றாங்களோ மாதா பிதா குரு தெய்வம். அதனாலதான் கடவுளை விட நீங்க மேலானவங்கன்னு சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெற்றி பெற்ற மனிதன் தன்னுடைய மேடையில அதை சொல்லும் பொழுது இதை சொல்லியிருக்கிறான். இப்ப இதையும் பார்க்கணும்னா வள்ளலாரை எடுத்துக்கலாம் நடுவர் அவர்களை. வள்ளலார் அவர்கள் இறைவனை கண்ட பிறகு, அவனை உணர்ந்த பிறகு அவனை பத்தி பாடணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு அந்த ஓமை உருவகங்கள் எல்லாம் எங்கேயும் வரல. அப்ப அவர் என்ன சொல்லி ஆரம்பிச்சாருன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், எதிரணியில இருக்கக்கூடிய நாசிரி தோழமைகளும் கூட தெரியும். தாயாகி தந்தையாகி அப்படின்னு அவன் ஆரம்பிச்சாரே ஒழிய, வள்ளலார் இறையே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கல, ஆசிரியரே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கல. அப்ப இதுல இருந்து அந்த வள்ளலாருன்ற ஒரு ஆளுமை திறன் மிக்க, இறையருள் மிக்க, இறையச்சம் மிக்க ஒரு மனிதனை உருவாக்கியது இடத்துல அவர் முதல்ல நினைக்கக்கூடியது அவருடைய தாயையும் தந்தையும் தானே நடுவர் அவர்களை. பெற்றோர்கள் தான் சம்பாதிக்கக்கூடியதை தன் பிள்ளைகளுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு
நிலைப்பாடு என்னைக்கு இருக்குதோ, எந்த குடும்பத்துல இருக்குதோ, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களை எந்த மனிதன் உணர்கிறானோ, எந்த குழந்தை உணர்கிறதோ, எந்த மாணவன் உணர்கிறானோ, அவன் தலைமைத்துவம் வாய்ந்த மாணவனாக, தலைமைத்துவம் வாய்ந்த சிறுவனாக, தலைமைத்துவம் வாய்ந்த குழந்தையாக நிச்சயம் ஒரு நல்ல மனிதனாக இருப்பான் நடுவர்களை. நிச்சயம். மாணவர்களை நீங்க உருவாக்கக்கூடிய விஷயம் எவ்வளவு இருக்கு. ஆசிரியராக இருக்கக்கூடிய அதை நான் இந்த மேடையில சொல்லும் பொழுது நானும் அதை பெருமைப்படுகிறேன். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் இந்த ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு மதிக்குது அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இப்ப சொல்லலாம், இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த செஸ் சாம்பியன் சமீபத்திய உதாரணத்தை நான் சொல்லலாம். இளம் செஸ் சாம்பியன் நித்யானந்தா. அவங்க இளம் வயசுலயே இவ்வளவு சாதனை படைக்கிறதுக்கு என்ன காரணம், உங்களுக்கு யாரு இந்த மாதிரியான உத்வேகத்தை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எந்த ஆசிரியரையும் சொல்லவில்லை, எந்த குருவையும் சொல்லவில்லை, எந்த கடவுளையும் சொல்லவில்லை. அந்த சிறுவன், அந்த இளம் செஸ் சாம்பியன் சொன்னது என் அம்மா காரணம். என் அம்மா நான் விளையாடுற இடத்துக்கெல்லாம் வருவாங்க. நான் விளையாடுறேன்னா நல்லா விளையாடுறனோ தோக்குறோனோ ஜெயிக்கிறோனோ அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. என்னை உற்சாகப்படுத்துவாங்க கைகளை தட்டி. அந்த உத்வேகம் தான் என்னை இன்றைய இளம் செஸ் சாம்பியனாக மாத்தினதுன்னு அந்த சொல்லும் பொழுது இந்த சிறுவனுடைய அந்த பேச்சிலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நடுவர் அவர்களை. நானும் கேட்டேன். ஒரு பள்ளியில பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்த ஆசிரியர் எதிரணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் நானும் உள்பட பீரியட் ஒவ்வொரு பீரியடுக்கும் மாறுவோம். ஒவ்வொரு பாட வேலைக்கும் அறிவியல் ஆசிரியர் முடிப்பாரு 45 மினிட்ஸ், 45 நிமிடங்களுக்கு பிறகு அடுத்து கணித ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் அப்படின்னு அவங்கவுங்க வந்துட்டு போவாங்க. ஆனா வாழ்நாள் முழுக்க தன்னுடைய பிள்ளைகளுக்காக இருக்கக்கூடியவர்கள் இவங்க சப்ஸ்டியூஷன் வேற போட்டுக்குவாங்க. அவங்க வர முடியலன்னா பெற்றோர்களுக்கு சப்ஸ்டியூஷன் இருக்காங்க நடுவர் அவர்களே. ஆக இத்தகைய ஒரு அந்த பாத்தீங்கன்னா மாணவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது ஆசிரியருக்கு ஒரு வேலை, அவ்வளவுதான். ஒரு ஊதியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை, ஊதியம் கிடையாது. நீங்க உங்க இந்த பிள்ளைகளை பாருங்க அப்படின்னு சொன்னா எதிரணியில் இருக்கக்கூடிய எந்த ஆசிரியராவது போய் பாடம் நடத்துவார்களா? இதே அவங்கள்ட்ட கேட்கிறேன், அவங்க ஊதியம் சம்பாதிக்கக்கூடிய விஷயமும் கூட யாருக்காக? அவர்களுடைய பிள்ளைகளுக்காக. அப்ப ஒரு ஆசிரியருக்கு அது ஒரு வேலை, ஆனால் பெற்றோருக்கு அது கடமை. ராமாயணம் எல்லாருக்குமே தெரியும் நடுவர் அவர்களே. ராமன் மிகச்சிறந்த முதன்மை கதாபாத்திரம். அவன் அவ்வளவு சிறப்பா இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு சொல்லுங்க? அவன் அம்மா தான் முதன்மை காரணம். அவனுடைய அம்மா. உங்களுடைய வாயிலேயே வந்துருச்சு. ஏன் அப்படின்னா ராமனுக்கும் அந்த பட்டாபிஷேக விஷயம் நடக்கக்கூடிய சமயத்துல அவனுக்கு அந்த உனக்குதான் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய முகம் எப்படி இருந்ததுன்றத கம்பன் உருவகப்படுத்தும் பொழுது அன்றளந்த மலரை போல இருந்துச்சு. இப்ப உங்க முகத்தை மாதிரி இன்னைக்கு அந்த புன்னகை பூத்த மாதிரி இருக்கிறீங்கல்ல, அதே முகத்தோட அந்த முகம் ராமனுடைய முகம் இருந்ததா சொல்றாரு. அதுக்கு பிறகு பட்டாபிஷேகம் முடிஞ்சு அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு போகக்கூடிய அந்த சூழ்நிலையில ராமன் போகும் பொழுது அவங்க அம்மா அங்க கேக்குறாங்க, உனக்கு அப்ப பட்டாபிஷேகத்துக்கு உனக்கு இல்லப்பா பரதனுக்குன்னு சொல்லும் பொழுது ராமனுடைய முகம் ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் பிரகாசமா இருந்துச்சாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராமன் அம்மாட்ட போறான். என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது, அன்றளந்த மலர் போல உன் முகம் எப்பவுமே இருக்கும், இப்ப இந்த பட்டாபிஷேகம் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்டையும் சொல்றான். எனக்கு இல்லம்மா பரதனுக்கு தான் சொல்லும் பொழுது வேறு தாயாக இருந்திருந்தால் அவ என்ன சொல்லியிருப்பா, உன்னைய விட்டுட்டு எப்படி அவங்களுக்கு கொடுக்கலான்னு சண்டையிட்டு இருப்பாள். ஆனால் ராமன்ட்ட அவங்க அம்மா சொல்றாங்களாம், ஆட்சி உனக்கு இல்ல பரதனுக்குன்னு தானே சொன்ன, மும்மையின் நிறைகுணத்தைவன் நின்னினும் அவன் நல்லவன் அப்படின்பான். உன்னைய விட பரதன் நல்லவன், அதனால அவனுக்கு போயிருக்கு, அதனால நீ கவலைப்படாது. அப்ப அந்த பெருந்தன்மையான அந்த குணம் ஆட்சி இருக்குன்னு சொன்னப்பையும் சரி, ஆட்சி இல்லைன்னு சொன்னப்பையும் சரி, ராமனுடைய முகத்துல கடுகளவு கூட ஒரு வன்மமோ விஷமத்தன்மையோ ஏற்படாததுக்கு காரணம் அவனுடைய பெற்றோர். அந்த இடத்துல அவருடைய குருவை ஓமைப்படுத்தவில்லை கம்பன். அதே போல பாத்தீங்கன்னாக்கா அந்த பழமொழிகளுமே சொல்லக்கூடிய எதுலையும் பாத்தீங்கன்னா தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னுவாங்க. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழிகள். எங்கேயாவது ஆசிரியருக்கு புள்ள தப்பாம வந்திருக்கான்னு சொல்றாங்களா? இல்ல இல்ல. கலாம் தெரியும், நம்மளுடைய அப்துல் கலாம், முன்னாள் இந்திய நாட்டினுடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு மனிதர், ஜனாதிபதி. அவர் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு, அவர் ஆசிரியர்களாலதான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்தேன்ட்டு. ஆனா அவரே ஒரு மேடையில சொன்ன ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு சம்பவத்தை அந்த ஒரு மேடையில கேட்கிறாங்க, குழந்தைங்க பள்ளி மாணவர்கள் கேட்கிறாங்க, உங்களுடைய உயர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாராம், தன்னுடைய சுயசரிதையிலே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அக்னி சிறகுகள் இந்த புத்தகத்துல அந்த பக்கத்தை நீங்க குறித்து வைத்து தினந்தோறும் படிக்க சொல்லுங்க எதிரணிய. அப்ப தெரியும் அவங்களுக்கு யாரு ஆசிரியர்களா ஆளுமை திறனுக்கு பெற்றோர்களான்ற ஒரு காரணம். அவர் சொல்றாரு அந்த புத்தகத்துல, எனக்குள்ள இருக்கக்கூடிய கருணைய என் தாய் எனக்கு கொடுத்தாள், எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நேர்மைய என் தந்தை கொடுத்தான்,
எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உழைப்ப என்னுடைய ராமேஸ்வரம் கடற்கரையில இருக்கக்கூடிய இந்த கடல் அலைகள் கொடுத்துச்சு. இந்த மூணும் தான் இன்னைக்கு நான் இந்த மேடையில உங்க முன்னாடி நிற்பதற்கு காரணம்னு சொல்லி அந்த இடத்துல தன்னுடைய தாய் தந்தையரை, பெற்றோரை தன் ஆளுமை திறனுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியவர் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி, இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அடிக்கடிக்கிட்டே போகலாம். ஆனால் எந்த ஒரு குழந்தை இந்த உலகத்துல முதல்ல பிறந்து தன்னுடைய தாயிடம் இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கொண்டு வந்து மாண்புடைய மாணவனாக மாற்றக்கூடிய ஆசிரியர் கையில கொடுக்கிறது ஒரு பக்கம், அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். கொடுக்கக்கூடிய குழந்தைய களிமண்ணா கொடுக்குறீங்க, அதை நாங்க சிற்பமா செதுக்குறோம்ன்ற மாதிரியெல்லாம் ஆசிரியர்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு மாணவனாக அவனை உருவாக்குவது மட்டும்தான் அந்த ஆசிரியர்களுடைய வேலை. ஆனால் அவனை ஒரு மனிதனாக உருவாக்குவது, ஒரு மனிதனாக புடம் போடுவது யார் என்றால், அவனுடைய ஆளுமை திறனை புடம் போட்டு அவனை ஒரு மிகச்சிறந்த மனிதனாக மாற்றுவது யார் என்றால் பெற்றோர்கள் என்பதை நான் இந்த அவையிலே அனைத்து ஆசிரியர்கள், நான் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, அந்த குடும்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை எந்த குழந்தை கற்றுக்கொள்கிறதோ அந்த குழந்தை தான் தலைமைத்துவம் வாய்ந்த குழந்தையாக, தலைமைத்துவம் வாய்ந்த மனிதனாக, ஒரு மற்றவர்களை மதிக்கக்கூடிய மனிதனாக உருவாகுவான். அப்பொழுது இந்த சமுதாயம் மிகச்சிறந்த சமுதாயமாக மாறும். அப்படி பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்காமல் ஆசிரியர்களை மட்டுமே உயர்த்தி பேசிக் கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை என் எதிரணி தோழமைகளே. இதை நீங்களும் ஒரு பெற்றோராக இருந்து உணர வேண்டும் என்று வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் பாமுக அதிபர் உள்ளிட்ட இந்த அரும்பெரிய நிகழ்வுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் பங்கு பெறுவதற்கு காரணமாக இருக்கிற அன்பு அம்மா சிவநாதன் உள்ளிட்ட அரங்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தோழமைகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி, பெற்றோர்களே ஒரு மாணவனாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், ஆளுமை திறனை வளர்ப்பதற்கு காரணகர்த்தாவாக, முழு காரணகர்த்தாவாக இருக்கிறார்கள் என்பதை ஒரு பெற்றோர் என்ற முறையிலும் ஆசிரியர் என்ற முறையிலும் சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி. நீண்ட காலத்துக்கு பிறகு என்னோட பேச்சை கேட்கும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்படி அந்த கடல் அருவி எப்படி கொட்டுகிறதோ அப்படி அந்த தமிழ் பேச்சு அழகாகவே அந்த காரணங்கள் அத்தனையுமே பெற்றோருக்காக சமர்ப்பணம் செய்த வரிகளாகவே பார்க்கின்றேன். நான் மிக சிறப்பு. உண்மையிலேயே அதுதான். அதாவது ஒரு குழந்தை பிறந்தவுடன் முதல் பார்க்கிற தெய்வம் அம்மா அப்பா தான். அந்த வகையிலேயே ஒரு தாய் தான் அந்த குழந்தைய கண்ணும் கருத்துமாக வளர்ப்பவள். ஆகவே அந்த பிள்ளையை உருவாக்குற அத்தனை செயல்பாடுகளிலுமே ஒரு சமுதாயத்துல முன்னிலை பங்கு வகிக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்துபவள் அந்த தாய் தான். அதுக்கு நீங்கள் அழகாக சொன்னீர்கள். ஆசிரியரிடம் வந்தால் சம்பளம் வாங்கித்தான் ஆசிரியரிடம் கடமையாக செய்வார்கள், அதாவது அவர்கள் உழைப்புக்கு செய்வார்கள். ஆனால் தன்னை உருக்கி அந்த குழந்தைக்கு தாயானவள் ஒரு தியாகமாகத்தான் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த குழந்தை உயரவனும் என்று எவ்வளவோ கஷ்டப்படுற தாய்மார்களை நாங்க பார்த்திருக்கிறோம். அந்த வகையிலேயே நீங்கள் எந்த ஊதியமும் பெறாமல் உதவி செய்பவள் அந்த தாய் என்பதை மிகச் சிறப்பாக சொல்லி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதாவது தான் அடையாத பேரின்பத்தை ஒரு குழந்தை அடைய வைப்பது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்றுதான். அடுத்தது சொன்னீங்கள், அந்த சாதாரண மனிதன் சம்பாதிக்கிறதுக்காக எதுவுமே செய்யலாம். ஆனால் தாய் தன் பிள்ளைய சம்பாத்தியத்துக்கு இல்லை, அந்த பிள்ளைய சமுதாயத்தில உயர்த்தி வைப்பதற்காகத்தான் அவருடைய அத்தனை தியாகங்களையும் செய்கிறார். மகாத்மா காந்தியை நீங்கள் அழகாக கொண்டு வந்தீர்கள். தாய் எவ்வளவு சொன்னா, நேர்மையா உண்மை நெறி மாறாமல் இருக்க வேண்டும் என்ற தாய் சொன்னதை அப்படியே தட்டாமல் செய்த ஒரு பெரியவராக இன்றைக்கு நாங்கள் மதிக்கப்படுறவரப்பா. நான் அண்மையில பார்த்த இந்த பிரகஸ்தா, அந்த செஸ் வீரர், உண்மையிலேயே அந்த தாய் அந்த விபூதி குறியோட நிற்கின்ற அந்த காட்சியை பார்க்க அந்த பையன் சொல்லுகிறான், இந்த அம்மா இவ்வளவு தங்களோட தாங்கள் இரவு நேரம் விளையாடைக்க கூட அம்மா முழிச்சிருந்து தங்களுக்கு உதவி செய்வாவா. அப்படியான அந்த இடத்துல தாயின் பங்கு, அதை நீங்க சொல்லாத இன்னொன்று எனக்கு எடிசன் வருகிறது. எடிசனுக்கு கூட தாய் தான் அந்த கல்வியை புகட்டின ஒரு நிலை வருகின்றது. அந்த நம்பிக்கை என்ற பலத்தை ஊண்டிவிட்டால், அந்த தன்னம்பிக்கை என்ற பலம் அந்த குழந்தைக்கு வந்தால் தலைமை பண்பு வளர்வதற்கான ஒரு நிலை இருக்கும். பெற்றோர் கடமைக்காக நாங்கள் ஆசிரியர் ஒரு கடமைக்காக செய்கிறாங்க, பெற்றோர் கடமைக்காக இல்லை, அவர் உண்மையிலே அந்த மாணவனை உயர்த்துவதற்காக செய்யக்கூடிய செயற்பாடுகளை அழகாக சொன்னீர்கள். அந்த அம்மா தான் அந்த ஒரு மாணவனின் தலைமை பண்பு வளர்வதற்கு காரணம், பெற்றோர் தான் என்று அருண் தொடக்கி வச்சார். அடுத்து நாங்கள் ஆசிரியர் என்று பேச சிவமணி அவர்களை
அன்போடு அழைக்கிறோம். வணக்கம் சிவமணி. இங்க ஓடிக்கிட்டாரா சிவமணி? உள்ளுக்கு வர முடிய நின்றவா இல்ல, இங்க போயிட்டா. தினேஷுக்கும் உள்ளுக்கு வர முடியாம இருக்காம அது வேற இருக்கா, கொடுக்குறீங்களா? சிவமணி சிவமணி படியில் நிற்கிறாவோ? தெரியல, சிவமணி விட பெற்றது எனக்கும் தெரியல. அப்படி என்றால் நாங்கள் அடுத்த சிவமணி வந்து ஆசிரியர் சார்பாக பேசுவதற்காக வந்திருந்தார். சிவமணி விட பெற்றிருக்கிறார். அடுத்து நாங்கள் பெற்றோரை என்று பேசுவதற்காக பத்மலோஜினி முதல் சர்வேஸ்வரியை அழைக்கிறேன். காரணம் நேரப்பற்ற நேரம், அவர்களுடைய நேரம். முதலிலே இணைந்து கொண்டவா சர்வேஸ்வரி வாருங்கள். இப்ப பெற்றோர் அணிக்குத்தான் வலு சேர போது போல அழைக்க வாருங்க. எதிரணி இல்லாத போட்டி போல இருக்கு. அதானே, எங்க போட்டா இவா சிவமணி? ஓகே சரி, பாப்போம். மிரட்டுங்க. இணைப்பு கொஞ்சம் இணைப்புல சில தடங்கல்கள் இருக்குது, அதான் நீங்க பேசுங்க. பைந்தமிழே எந்தன் ஆதியில் தமிழே சிந்து பாடும் கவித்தமிழில் அன்னையை போற்றி வணங்குகிறேன். பாமுகத்தின் தலைவர், துணைத் தலைவர், விவாத அரங்கில் இன்று நடுவராக வீற்றிருக்கும் நவுலா சிவநாதன் அம்மணி அவர்கள், நம்மணி எதிரணி, இவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடையும் மறக்காது வாழ பழக வேண்டும் என்பது ஒரு தத்துவமான மொழியாகிறது. 10 மாதம் சுமந்து பகலிரவாய் விழித்திருந்து பெற்றாள் என்பதிலே வயிற்றில் இருக்கும் போது எனது குழந்தையை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்பதை தாய் எண்ணியே மகளும் போது வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு நல்ல சிந்தனை மேலோங்கும் என்பது விஞ்ஞான விளக்கமாகிறது. இந்த காலத்திலே பெற்றோரின் வளர்ப்பே ஒரு மாணவனை தலைமை பண்புக்கு வித்திருக்கிறது. நல்ல பெயரை வாங்க வேண்டும். பிள்ளைகளே நான் என்ற தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளைகளே நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்றுதான் சொல்லி ஒரு தாய் வளர்க்கிறார். அந்த கருத்தினை புகுத்துகின்றார். சிறு வயதிலே பிள்ளைகள் தவறான பாதைகள் என்று போகக்கூடாது, நன்மை தீமை என்பதை நன்றாக அறிய வைத்து, தொட்டால் சுடும் நெருப்பென்பாள், ஊர்வனவுகளை தொட்டால் கடிக்கும் என்பாள், சுத்தம் பேணுவோம் என்பாள், உறவு முறை கூறல், பெரியோரை கனம் பண்ணுதல் என ஆரம்பத்திலே வழிகாட்டல் இவர்தான். குருவை மதிப்பது தேவை, ஆசிரியர் சொற்படி நடக்க வேண்டும் என்பது எல்லாம் வலியுறுத்தியது யார்? அந்த தலைமை பண்பை கொடுத்தது யார் என்று நினைக்கும் போது, எந்த நிலையிலும் பெற்றோர் தான் ஒரு மாணவனுக்கு ஒரு தலைமை பண்பை வகுக்கக்கூடிய ஒரு வழியை சமைக்கின்றனர். எப்படி என்றால், கண்ணின் மணியாக, கருத்தில் கனிவாக, இவ்விடத்தில் இயல்பாக இமயமாக எனது குழந்தை வர வேண்டும் என்று அவர் பெற்றோரின் வழிகாட்டல் ஒரு தலைமை பண்புக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது. ஒரு பாடலாக அன்பை குறிப்பது. ஆனால் ஆசையின் விளக்கம் ஆவன்னா, இன்பம் தருவது இனா, ஈகையின் விளக்கம் என்ன? இது எல்லாத்தையும் ஆசிரியம் போய் அந்தவல்ல. ஒரு தாய் குழந்தையை வளர்த்து ஆளாக்கி வண்ணமாக அங்கு பாலூட்டி வளர்த்துக் கொள்ளும் போதே பக்குவமான பண்பையும் அவள் படிப்படியாக சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. சிறு வயதிலே தவறான பாதைகளை போய் நடக்கக்கூடாது என்பதை இழுத்து கொண்டு வந்து அழைப்பவளும் தாய்தான். சொல்வார்கள், அதன்படியே மாணவர்களாக அவர்கள் மனிதம் நிறைந்த பண்பாளராகவும் வருவதற்கு பெற்றோரே காரணம். நடுவருக்கும் இது தெரியும், தெரியாமல் இல்லை. பிறந்ததும் ஆசிரியிடம் போவது இல்லை. பள்ளி பருவம் வரும்போது பெற்றோர் அனுப்பும் போது பண்பு என்னும் பாடத்தை புகட்டியே அனுப்புவார்கள். பாருங்கள், ஒரு ஆசிரியர் சொல்லுவார், உங்கள் மகன் நல்ல அமைதியா இருக்கு, குளப்படி இல்லை, நீங்கள் நல்ல ஒரு வளர்ப்பு வளர்த்திருக்கிறீர்கள்.
அப்போ அந்த பெற்றோருக்கு சுட்டி காட்டுற அந்த ஆசிரியர் தலைமை பண்பை வகுத்திருக்கக்கூடிய நியாயம் இல்லைத்தான் சில பேர் கூறுவார்கள். ஏன் அப்படி கூறுகிறார்கள்? அந்த குழந்தை ஒரு பருவத்திலேயே அந்த குழந்தைக்கு எல்லா விதமான இயல்புகளையும் பெற்றுக் கொடுக்கிறது பெற்றோரின் வழிநடத்தல், தந்தையின் பாசமும் தாயின் அரவணைப்பும் உண்மையின் நிலையிலே ஓங்க வைப்பது என்பது உண்மையின் திண்மமாகிறது. எந்த பல்கிலே எப்படி இருப்பினும் ஆசிரியர் வந்து ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கலாம். அந்த கற்றுக் கொடுத்த வழிமுறையிலே அவர்கள் பட்ட படிப்புக்கு போகலாம். ஆனால் பண்பை கற்றுக் கொடுப்பது பெற்றோர்கள் என்பதை நான் ஆணித்தரமாக கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, மிக்க நன்றி. ஆம், அந்த பெற்றோரே தான் காரணமாக இருக்கிறது என்பதை அழகாக சொன்னீர்கள். பள்ளி பருவம் வந்து பாடசாலைக்கு போகக்கு முதல் அந்த பிள்ளைகளை தயார் செய்தது, அன்பை அறிவை எல்லாவற்றையுமே பண்பாக ஊட்டுவது கூட அந்த தாய் தான் என்பதை அழகாக சொன்னீர்கள். அதாவது தந்தை தாய் தான் அந்த அரவணைப்போட சேர்ந்த ஒரு பாசத்தை ஊட்டுவார்கள். அதை அழகாக சொன்னீர்கள். பண்பை ஊட்டுபவள் தாய் என்று அழகாக சொன்னீர்கள். அதை விட பெற்றோர்கள் தான் உண்மையிலேயே ஒரு குழந்தையை வளமிக்க குழந்தையாக ஆக்குவதில் சிறு வயது முதல் கொண்டே அந்த ஊக்கங்களை கொடுக்கக்கூடியது பெற்றோர் தான். அதன் பின்னர் தான் பாடசாலை என்ற ஒரு பள்ளி பருவத்துக்கு போகும்போது அங்கு ஆசிரியர்களால் வழிநடத்தப்படுகின்ற தன்மை இருக்கின்றது. ஆனா அதற்கு முதல் செய்கிற ஒரு ஆசானா இருக்கின்றது தாய் தான், அதாவது பெற்றோர்கள் தான். அதில் அம்மாதான் முக்கிய பங்கை வகிக்கிற என்பதை அழகாக சொன்னீர்கள். எங்களுக்கு இன்றைக்கு இது கொஞ்சம் இடைஞ்சல் என்னென்றால், இந்த வேற ஆட்கள் வந்து இதுக்குள்ள கூறுறபடியா அதிபர் கட்டுப்பாடோட வச்சிருக்கிறபடியா சிவமணியும் தங்க தினேசும் இணைய முடியாமல் இருக்கிறதாக சொல்லி அதான் அதிபர் அவர்களை கேட்கிறேன். தினேசம் சிவமணி ஏன் போனவான்னு தெரியல. சிவமணியின் 2 பேரும் எனக்கு போட்டு கொண்டிருக்கார்கள். எனக்கும் அப்படி நின்றது, நின்று நான் வெயிட் பண்ணி தான் வந்தேன். அதிபர் இல்லையோ அதான் சிவமணி போட்டு கொண்டு நிக்கிறா, உள் வர முடியாம. ஆமா, எதிரணி இல்லாவிட்டால் பேச்சு சுவாரஸ்யமா இருக்காதுதான். ஆமா, அது உண்மைதான். அதிபர் கேட்டுக்கொண்டு நிக்கிறீங்களா? ஒருக்கா இருவரையும் விடுவீங்களான்னு கேட்கிறேன். அவருக்கு வயசுல போட்டேன்னா சிவமணிக்கு வர முடியல. ஏன் சிவமணி வெளியேறினவாண்டு தெரியல என்ன. இன்றைக்கு நாங்கள் அப்படியே அப்ப தனியா அப்படி கதை நல்லா இருக்காது, வெயிட் பண்ணி கேட்க நல்லா இருக்கும். அதான் நான் அதிபர் அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? வணக்கம். அதிபர் அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? அப்ப உங்களோட போனுக்கு கால் பண்ணி உங்களோட இதுல இருந்து கதைக்க சொல்லுங்க. அவ சிவமணியோ அப்படி கதை எடுக்கலாமே, அப்படி இருங்க, வேற ஒண்ணும் செய்ய இல்லாது. ஆமா, உங்களோட அவ கதை கேட்டோம். அப்படியே நீங்க சவுண்ட கொடுங்க இங்க. அப்படி வருமாண்டா கொண்டு. சிவமணி, உங்களோட இத கருத்தை சொல்லுங்க, நான் இதுல உள்ளுக்கு விடுறேன். சொல்லுங்க பாப்போம். கேக்குதா பத்மலோஜினி? ஆமா கேக்குது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்க. என்ற எதிரணி உங்களோட கருத்து இல்லாம இவங்க பேச கஷ்டம். சொல்லுங்க பாப்பா. ஆமாம், நீங்க சொல்லுங்க. சவுண்ட கூட்டுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு மாணவனின் தலைமை பண்பு வளர்வதற்கு காரணமாக அமைவர்கள் பெற்றோரா ஆசிரியரா என்ற தலைப்பிலே ஆசிரியரே என்பதை மிகவும் உறுதியாக கூற வந்திருக்கின்றேன். எனக்கு முன் பேசிய அருண் அவர்கள் கூறினார், மாதா பிதா குரு தெய்வம் என்று. முதலிலே மாதா பிதாவைத்தானே குறிப்பிட்டார்கள், குருவை எங்கே குறிப்பிட்டார்கள் என்று. ஆனால் ஞானத்தின் திருவுருவாக விளங்குகின்ற இறைவனுக்கு அருகிலே குருவை வைத்து பார்த்த
தன்மையை பார்க்கின்ற பொழுது குரு இவ்வளவு உயர்ந்தவர் என்பது நமக்கு புலப்படும். பணத்தை சம்பாதிப்பதற்கு விதத்திலே பெற்றோர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் தலைமை பண்பை வளர்ப்பதற்கு ஆசிரியர்களால் தான் முடியும் என்றார் அவர்களே. அவர் கூறியிருந்தார். ஆமா, பரதன் ராமன் கதைகளை கூறியிருந்தார். அன்று தாய் தந்தையர் பாரபட்சம் பார்த்தபடியால் தான் அந்த உரிமை யாருக்கு கொடுக்கப்படுமோ அவருக்கு கொடுக்காமல் அது பரதனுக்கு ராமனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தலைமை பண்பு பரதனுக்கு கொடுக்கப்பட்டது என்றால் தாய் தந்தையர் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் பாரபட்சமாக பாருங்கள் நடுவர்களே. ஆனால் ஆசிரியர் என்பவர்கள் அப்படியானவர்கள் அல்ல. அவர்கள் யாருக்கு எந்த தலைமை பண்பை கொடுக்க வேண்டும் என்று நன்கு அறிந்து கொடுக்கக்கூடியவர்கள், எப்போதும் நடுநிலைமை தவறாமல் நடப்பவர்கள். அந்த வகையிலே பார்க்க போனால் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றும் மாதாபிதா குரு தெய்வம் என்றும் இறைவன் வடிவிலே போற்றப்பட்ட குருமார்களை எத்தனை பேர் என்று நாம் ஒவ்வொரு எங்கள் மனங்களிலே நிறைத்து வைத்திருக்கின்றோம். அவர்களை எப்போதுமே நாம் மறப்பதில்லை. ஏதோ ஒரு ஆசான் எங்கள் மனதில் இன்றும் வரையும் நாம் இருக்கும் வரையும் எங்கள் நினைவில் சென்று கொண்டுதான் இருப்பார். அந்த தலைமை பண்பு என்பது என்ன நடுவரவர்களே? அதாவது ஒருவர் தான் எடுத்த காரியத்திலே உறுதியாக நிற்பது, தனது உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பது, மற்றவர்களை பாரபட்சம் பார்க்காமல் நடுநிலையில் நிற்பது, உறுதியான முடிவுகளை எடுப்பது, தன்னைத்தானே அந்த தலைமை பண்பை உருவாக்கி ஒரு நன்னறிப்படுத்திய உலகத்தை உருவாக்குவதற்கு, அதாவது ஒரு குடும்பத்தில் மட்டுமல்ல, ஒரு நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒருவன் தன்னை தானே உயர்த்துவதற்கே ஒரு தலைமை பண்பு தேவைப்படுகின்றது. அந்த தலைமை பண்பை உருவாக்கி கொடுப்பவர்கள் யார்? இந்த இலைமறை காய்களாக இருக்கின்ற திறன்களை கண்டறிந்து ஆசிரியர் அவர்களை அந்த மாணவர்களுக்கு சிறு வயதிலிருந்து கொண்டு வருகின்றார்கள். அதிக நேரத்தை பிள்ளை எங்கே செலவிடுகிறது நடுவர்களே? ஆசிரியர்களிடம் தானே. பெற்றோரை எங்கே சந்திக்கின்றார்கள்? அதுவும் வளர வளர அது மிகவும் குறைந்து விடுகின்றது. இந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகளிடம் இருக்கின்ற திறனை கண்டறிவதே இன்றைய காலத்தில் மிகவும் கஷ்டமாக இருப்பவர்களே. அதனால் தான் பெற்றோர்களே ஆசிரியரிடம் சென்று என்னுடைய குழந்தை எதில் திறமையானவன், எந்த தொழிலை அவனுக்கு கற்பிக்கலாம், எந்த பகுதியிலே துறையிலே அவனை உயர்த்தலாம் என்று ஆலோசனை கேட்கின்றார்கள் என்றால் ஆசிரியர்கள் தானே அங்கே முதலிடம் வைக்கின்றார்கள். ஆசிரியர்கள் பாருங்கள் நடுவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் வகுப்பறையிலே ஒரு மாணவ தலைவனை தெரிவு செய்வார்கள். அவனுக்கு இருக்கிற திறமைகள், அதாவது செய்யும் தொழிலே தெய்வம், அது திறமைதான் உனது செல்வம் என்பது போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தலைமை பண்பை கொடுத்து பார்ப்பார்கள். அவர்களுடைய திறமையை கண்டு அவர்கள் எந்தெந்த வகையிலே திறமையாக இருக்கின்றார்களோ அந்தந்த வகையில் அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வருவார்கள். ஒரு விழாவாக இருந்தாலும், பாடசாலையில் நடக்கின்ற விழாக்களாக இருந்தால் என்ன, விளையாட்டு போட்டிகளாக இருந்தால் என்ன, மாணவர் மன்றங்களாக இருந்தாலும் அனைத்திலுமே ஒரு தகுதியான மாணவனை, தலைமை பண்பை உடைய மாணவனை உருவாக்கி அவனை கண்டுபிடித்து அந்த செயல்களை செய்வதற்காக மிகவும் உறுதியாக நின்று ஆசிரியர்கள் அதனை செயற்படுத்துவார்கள். அந்த இன்றைய பாடத்திட்டங்களை பாருங்கள் நடுவர்களே. ஒப்படை என்கின்ற ஒரு அரிய பாடத்திட்டம் இருக்கின்றது. இந்த ஒப்படையிலே ஒரு மாணவன், ஒவ்வொரு மாணவனுமே தன்னுடைய திறமையை காட்டக்கூடிய வகையிலே அவன் தானே பல ஆராய்ச்சிகளை செய்து, திறனாய்வு செய்து, அதனை சபையின் முன்னே தனியே நின்று கூறி, அதை எடுத்து கூறி அதனை விளக்குகின்ற வகையில அருமையான ஒரு ஒப்படை என்கின்ற பாடம் இன்றைய எல்லா உலக ரீதியாகவும் வந்துவிட்டது. அந்த வகையிலே தலைமை பண்பை வளர்ப்பதில் ஆசிரியர்கள் இன்றைய காலத்திலே மிகவும் சிறப்பாக வழங்குகிறார்கள். அது மட்டுமன்றி பாடசாலைகளை பார்த்தீர்களானால் குழுக்களாக பிரிக்கின்றார்கள். 5 பேர்களாக சேர்ந்து ஒரு குழுக்களாக பிரித்து அவர்களுக்கென்று ஒரு தலைப்பை கொடுத்து அந்த குழுக்களுக்குள்ளேயே ஒரு தலைவனை தெரிவு செய்து அவர்களிடமிருந்து ஆலோசனைகள் பெற்று அதனை கூறுகின்ற வகையிலே உருவாக்கி இருக்கின்றார்கள். ஏன் இன்றைய பாடசாலைகளிலே பொதுத்திட்டம் வந்திருக்கின்றது? மாணவர்களுக்கு புள்ளி வழங்குதல் கூடாது. இனி வரும் காலங்களிலே அந்த திட்டம் வந்திருக்கின்றது. பாருங்கள், ஒரு மாணவனை நாம் புள்ளி கொடுத்து அவனுடைய மதிப்பீட்டை கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே ஒரு ஆசிரியர் தான் அதற்கு காரணமாக இருக்க போகிறார் இனி வருங்காலங்களில். ஒரு ஆசான் ஒரு மாணவனை எந்த துறையில் படிப்பிக்கலாம், எந்த துறையில் திறந்தவன் என்பதை முடிவு செய்கின்ற தன்மை ஆசிரியருக்கு இப்ப கொடுக்கப்பட இருக்கின்றது. இதையெல்லாம் பார்க்கின்ற போது இன்றைய சூழலிலே ஆசிரியர்கள் எவ்வளவு தூரம் தலைமை பண்பை உருவாக்குவதற்கு உறுதியாக இருக்கின்றார்கள் பாருங்கள். அடுத்து அலெக்சாண்டர், மாபெரும் வீரன் அலெக்சாண்டர் கூறினான், என்னை இந்த உலகுக்கு கொண்டு வந்தவர்கள் என் தாய் தந்தையராக இருக்கலாம், ஆனால் உலகையே என்னிடம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர் எனது ஆசான் அரிஸ்டாட்டில் என்று கூறினார். இது இன்று வரை என்னுடைய ஆசானை கூட நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறேன் ஆசிரியர்களே, நடுவர்களே.
ஆழ உழுவதிலும் பார்க்க அகல உழுவதிலும் பார்க்க ஆழ உழுவதே சிறப்பு என்று என் ஆசான் கூறிய வார்த்தை என்றும் என் மனதில் இருக்கின்றது. இந்த விடயத்தை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்பது. அது போலவே இன்னொரு ஆசிரியர் எனக்கு ஆட்டோகிராஃபில் எழுதி தந்தார். சேவைக்கு முதற்படி தன்னுதவி என்றார். அதாவது நாம் எந்த சேவையை செய்ய வலிக்கிட்டாலும் எங்களுடைய உழைப்பு, கடும் உழைப்பும், எங்களுடைய பொருளும், எங்களுடைய உயிரும், அதாவது உடல் பொருள் ஆவி அத்தனையும் நாங்கள் அர்ப்பணித்தால் தான் அந்த சேவையை மீண்டும் நாங்கள் மேலே கொண்டு செல்ல முடியும். இத்தகைய பண்புகளை எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆசான் தானே எங்களுக்கு தருகின்றார். காலம் பூராவும் நாங்கள் அவர்களை நினைத்துத்தானே சில பணிகளை செய்கின்றோம். எந்த ஒரு வருடம் நாங்கள் கேட்டு பாருங்கள், எங்கள் மனதுகளிலே இறக்கும் வரை மறக்காமல் இருப்பவர்கள் தங்கள் ஆசிரியர் தான் நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். அதிகமானவர்கள் தங்கள் ஆசிரியர்களை மறப்பதே இல்லை. ஏன் இன்று கூட நீங்கள் நினைத்து பாருங்கள், நாங்கள் வழியில் சென்றால் என்னிடம் படித்த மாணவன் என்ன ஏனோ தான் ஒன்றை பார்க்காமல் செல்கின்றானே என்று கவலைப்படுகின்றோம். ஆனால் அவனுடைய தயக்கம், மயக்கம், அவனுடைய வயது அப்படி இருக்கலாம். ஒரு 40 வயது கடந்தால் பாருங்கள், யாராவது ஒரு ஆசானை கண்டால் அவனை காணாமல் செல்வார்களா என்று ஓடி வந்து அவர்களை சேர்ந்து நின்று செல்வி எடுப்பதாக இருந்தால் என்ன, பேசுவதாக இருந்தால் அப்போதுதான் அவர்களுடைய ஆசிரியருடைய பண்பை எப்போதுமே அந்த காலம் சென்றாலும் மறக்காம இருப்பார்கள். நண்பர்களே, அத்தகைய சிறமை வாய்ந்த, அத்தகைய உயர்ந்தவர்கள் தான் ஆசான்கள். தன்னுடைய பிள்ளைகளை காட்டிலும், தான் பெற்ற பிள்ளைகளை காட்டிலும் தான் கல்வி கற்பித்த பிள்ளைகள் உயர்ந்திருப்பதை பார்த்து மிகவும் மகிழ்பவர்கள், உச்சி குளிர்பவர்கள் என்றால் அது ஆசான்களாகத்தான் இருக்கும். மேனிகளிலே மாணவர்களை ஏற்றி வைத்து பார்த்து மகிழ்வர்கள் யாராக இருப்பார்கள்? ஆசிரியர்களாகத்தான் இருப்பார்கள். அன்றிலிருந்து இன்று வரை ஆசிரியர்கள் தங்களுக்குள்ளே ஒரு, அதாவது இறைவனாலே படைக்கப்பட்ட ஒரு சொருபங்களாக அவர்கள் அந்த மாணவர்களை உருவாக்குவதிலும் சமுதாயத்தை நன்னறிப்படுத்துவதிலும் தங்களை அறியாமலே தாமாகவே செயற்படுவார்கள். அத்தகைய ஆசிரியர்கள் தான் இன்று வரை தலைமை பண்பை உருவாக்குவதற்கு மாணவர்களுக்கு காரணமாக அமைகின்றார்கள் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. சளைக்காமல் அழகாகவே பேசியிருக்கிறார். இப்படியே கேட்டுக்கொண்டு இருங்கள் எங்களுடைய விவாத அரங்கத்தை. இன்னும் ஒருவர் தங்க தினேசம் இப்படி எடுத்து அவருடைய கருத்தை நாங்கள் கேட்கலாம். அருண் வெளியில் போய்விட்டார், அருணும் அடித்துக் கொண்டே இருக்கிறார். சிவமணி அவர்கள் மிக சிறப்பாக பேசி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆசிரியர் என்ற தானத்தில் இப்ப நாங்கள் பெற்றோர்கள் எப்படித்தான் ஒரு குழந்தைகளை வளர்த்தாலும் ஆசிரியர்கள் என்று அந்த சூழலுக்கு கொண்டு வரும் போது, அதாவது பாடசாலை சூழலுக்கு கொண்டு வரும் போது அங்கு ஆசிரியரின் ஊக்கம், ஆசிரியர் அந்த பிள்ளையை வழி நடத்துற திறன்ல இருந்துதான் அந்த பிள்ளைன்ற வழி ஒரு தலைமை பண்பு வளர்வதற்கு இன்னொரு காரணம். என்றால் குழுக்களாக பிரிப்பார்கள், ஒப்பனை செய்வார்கள், விளையாட்டு போட்டி வைப்பார்கள். அதுல யார் முந்துறது யார் பிந்துறது அந்த தலைமை பண்புகளை எல்லாம் ஒரு மாணவனிடம் கொடுத்து விடுவார்கள். அப்ப அப்படி பார்க்க பாடசாலை ரீதியாகவும் அந்த தலைமை பண்பு வளர்வதை பார்க்கிறோம். என்ன, அந்த திறன்களை கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை ஒரு வகுப்பாசிரியரிடம் இருக்கிறது உண்மை. அப்படிதான் அவர் குழுக்களாக பிரிச்சு ஒவ்வொரு குழுக்களையும் விடுவது உண்மை. அடுத்தது, நாங்கள் இப்பொழுது உள்ள கல்வி பின்லாந்து போல அந்த புள்ளிக்காக அந்த கல்வியை கொண்டு செல்லக்கூடாது. இப்பொழுது புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் தான் அந்த ஒப்படை என்றது, அதாவது நீங்கள் உங்களோட திறன்களை பொறுத்து ஆய்வு செய்தோ ஆராய்ச்சி செய்தோ அந்த விடயத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை அவர் அந்த திறன் ஆய்வை அழகாகவே சொல்லி இருக்கிறார். அடுத்தது இறக்கும் வரை நாங்கள் மறக்காமல் இருப்பது அந்த ஆசிரியர். ஏன்னா தாரமும் குருவும் வாய்ப்பது அவனவன் தலைவிதி என்று சொல்லுவார்கள். சரி, தாரம் வாய்ப்பது மனைவியாக இருந்தாலும் அந்த குருவை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவன் அப்ப அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, அந்த இறக்கும் வரையும் அந்த நாங்கள் எங்களை வழிநடத்திய ஆசிரியர்களை நினைத்து பார்க்கிறோம். அதனால்தான் நாங்களும் உயர்ந்தோமா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளேயும் இருக்கும். ஒரு 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 திறமை ஒருவரிடம் இருந்தாலும் அதை உரசி பார்த்து வெளிக்கொணர கூடியது ஒரு ஆசிரியர் என்று அழகாக சொன்னார். என்ற ஒரு மாணவ தலைவனை தெரிவு செய்கிறோம். ஒரு கூட்டத்துக்கு யார் தலைவன் யார் காரியதரிசி என்றதை நாங்கள் தெரிவு செய்து வர்றோம். அடுத்தது அழகாக சொன்னார், நாங்கள் செய்யும் தொழிலே தெய்வமாக இருந்தாலும் ஆழ உழுவதிலும் பார்க்க அகல உழுவதே சிறப்பானதுன்னா ஒரு பெரிய ஒரு பரப்பை காட்டுபவர் அந்த ஆசிரியராகத்தான் இருக்கிறார். அந்த வகையிலேயே ஆசிரியருக்கு அவர் எடுத்த அந்த எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொல்லி அந்த உறுதி, நடுநிலைமை, அந்த நன்னறி பண்புகளை எல்லாம் வளர்க்கிறது ஒரு ஆசிரியர் என்று அழகாகவே சொல்லி இருக்கின்றார்.
இந்த பாரபட்ச இப்ப தாய் தந்தை கூட சில நேரம் வீடுகள்ல ஒரு பாரபட்சமான ஒரு வாழ்க்கை தன்மை இருக்கிறதை பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னாலும் இருக்குது. என்றால் ஒரு தாயானவள் கல்வியில முன்னணியில் நிற்கிற தன் பிள்ளையத்தான் முதலாவது மாணவனாக அவாவே எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையும் சில இடங்களில இருக்குது. அது சொல்லாட்டியும் அப்படி பாகுபடுத்துறது, ஏன்னா அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அப்படி பார்த்தா நாங்கள் ஒரு ஆசிரியரை பெருமையாக சொல்ல வேண்டும் என்பதை சிவமணி அழகாக சொல்லி இருக்கிறார். சிவமணி, சிறப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இனி நாங்கள் ஆசிரியரை என்று பத்மலோஜினி பேச போறோம். அதுக்கு முதல் ஒருக்கா தினேஷ் இப்படி இதே மாதிரி வேறு ஒன்று கேட்டு பார்ப்போம். சிவமணி அவர்களே, நீங்க சற்று விட வருங்கள். நான் வேணுமெண்டா உங்களை அழைக்கிறேன். தேவியண்டா ஒருக்கா தங்க தினேசம் இப்படி எடுத்து பார்ப்போம். ஓகே, நன்றி நன்றி. பத்மலோஜினி ஒரு கொஞ்சம் பொறுங்கள். தினேஷ் அவர் இளையோர், பாப்பம் என்ன மாதிரி அவர் வெறும். விவாத அரங்கம் சற்று வித்தியாசமாகவே இருக்கிறது. தினேஷ் வணக்கம். நீங்கள் உங்களுக்கு அது உள்ளுக்கு வர முடியாமல் இப்ப இருக்குது. நீங்க உங்களோட கருத்தை சொல்லுறீங்களா? இங்க ஜூமில பலரும் உங்களோட எதிரணி கேட்கக்கூடியதா இருக்கும். இப்ப சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்கள் ஆயத்தப்படுத்தினதை சொல்லுங்க. தொடங்குங்க. நீங்க தொடங்குங்க. இங்க நல்லா கேக்குது. இப்ப என்னுடைய குரல் கேக்குது தானே? அது போல மற்றவங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஓகே. ஆமா ஆமா ஆமா, அதுல போகுது. நான் நீங்க இல்ல அப்படி போட இல்லாது. இப்ப நீங்க இப்ப பேசுங்க, பிறதான் கேப்பீங்க. இது முடிஞ்ச உடனே சரியா? இது முடிஞ்ச வச்சுட்டேன். லைவ்ல பேஸ்புக்ல பாக்கலாம்னு சொல்லுங்க. அதான் அவருக்கு இப்ப அத சொன்னா அவர் அதுக்கு போய் நிப்பாரல்லோ. அதான் சரி, அவர் எடுக்கட்டும். நீங்க பார்த்து தினேஷ் கேக்குதையும் கட் பண்ணினீங்களா? இனி பேசுங்க. இப்ப பேசுங்க, அப்புறம் லிங்க் உங்களுக்கு அனுப்புவேன். ஓகே, இப்ப எல்லாருக்கும் கேக்குது. நீங்க பேசுங்க. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பாரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். இவ்வுலகிற்கும் உங்களுக்கும் என்னை அறிமுகம் செய்த என் தாய் தந்தையரின் பொற்பாதம் பணிந்து என்னுடைய இந்த அற்புதமான உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். ஒரு மாணவனினுடைய தலைமை பண்பு வளர்வதற்கு காரணம் பெற்றோர்களா ஆசிரியர்களா என்ற ஒரு அற்புதமான விவாத களத்திலே ஆசிரியர்களே என்ற அணியின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை உங்கள் முன் நான் சொல்ல வந்திருக்கின்றேன். எதிரணியை சார்ந்து பேச வந்திருக்கக்கூடியவர்கள் பெருமை நிறைந்தவர்களாகவும் தங்களுடைய வாழ்வினிலே பல கருத்துக்களை ஆசிரியர்களின் வழியே கற்றுக்கொண்டதன் விளைவாகவே அவர்கள் எல்லாம் ஒரு தலைமை பண்பிலே தலைமை பொறுப்பிலே இருக்கிறார்கள். உதாரணமாய் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய தலைமையாக வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய நகுலா சிவநாதன் அவர்கள் உருவாக்கியபடியால் இன்று அவர்கள் நடுவராகவும் தலைமையாகவும் தமிழ் ஆசாலாகவும் தமிழ் மணியாகவும் இந்த உலகத்தையே இயக்கி வருகிறார். நம்மை எல்லாம் பல நாடுகளை சார்ந்த தமிழ் உறவுகளை இணைத்திருக்கிறார் என்றுதான் சொல்லியாக வேண்டும். உறவுகளை அப்படியாகத்தான் இந்த தலைமை பண்பை வளர்வதற்கு காரணம். அதை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். நாம் பெற்றோர்கள் நமக்கு 6 வயது அல்லது 5 வயது வருகின்ற பொழுது பள்ளிக்கூடத்திலே சேர்ப்பார்கள். அவள்தான் அதன் ஊடாக 5 வயது முதல் கிட்டத்தட்ட 30 வயதிற்குள் மேற்பட்ட அல்லது 30 வயதிற்குள் நாம் போகின்ற அந்த காலங்கள் இருக்கின்றது பாருங்கள். தொடக்க நிலை, இளநிலை, உயர்நிலை, மேல்நிலை, இளங்கலை, முதுகலை,
முனைவர் பட்டம் வரை இப்படியாக நீங்கள் இப்ப பார்க்கின்ற பொழுது இவ்வளவு பிரிவுகளின் கீழ் யார் வருகிறார் என்பதை நாம் உற்று நோக்கி கவனிக்க வேண்டும். அப்போது ஒரு மாணவனுடைய வளர்ச்சிக்கு, அதுவும் தலைமை பண்பு வளர்வ சக்தியாகவும் இருப்பது ஆசிரியர்களே. ஒரு மாணவன் தலைமை பண்பு சரியாக இருக்கிறதா இல்லையா, அல்லது அவனுடைய மாணவனுடைய திறமையை கண்டறிந்து அவன் தலைமை பண்பை வகிக்க அந்த ஒழுக்க நெறிகளை கற்றுத் தருவது யார் என்று பார்க்கின்ற பொழுது ஆசிரியர் பெருமக்கள். ஆகவேதான் நான் எண்ணுகின்றேன், தலைமை பண்பிலே சிறந்து விளங்கக்கூடியவையால் தலைமை ஆசிரியர் பதவியை ஒரு ஆசிரியர்களுக்கு தருகிறார்கள். அந்த தலைமையின் கீழ் நாம் ஆசிரியர் பணியை செவ்வனே அத்துணை சக ஆசிரியர்களும் செய்து வருகிறார்கள். ஆக தலைமை தாங்கி பள்ளியை வழிநடத்தக்கூடிய தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களை வழிநடத்தி அவர்களை தலைமை பண்புகளை உயர்த்துகிறார். ஆசிரியர்கள் மாணவர்களை தயார் நிலைப்படுத்தி திடப்படுத்தி உறுதிப்படுத்தி உரங்களையிட்டு நெறிகளை சொல்லி தலைமை பண்பு மிக்க மாணவர்களாக மாற்றுகிறார். இந்த தலைமை பண்பு மிக்க மாணவர்களாக மாற்றுகின்ற நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்கள் தான் ஒரு அதிசய பணியை செய்கிறார் என்று சொல்லியாங்க. ஏனென்றால் பெற்றோர்களாக இருந்தாலும் அவனுடைய மகன் தலைமை பண்பு அவ்வளவுதான். ஆசிரியர்களுக்கு அப்படி கிடையாது. அவன் வகுப்பில் இருக்கின்ற 30 பேரும் 30 துறைகளிலே தலைமை பண்போடு நிறைந்திருக்கிறார்கள் என்றால் அதுவே இந்த ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி. என்னதான் இருந்தாலும் பெற்றோர்கள் குழந்தையை வளர்த்தாலும் அல்லது ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலும் அவர்கள் யாரிடத்திலே ஒப்படைக்கிறார்கள், யாரிடத்திலே தருகிறார்கள், யாரிடத்திலே எவ்வாறாக சொல்கிறார்கள், என்னுடைய பிள்ளை நல்ல பண்பு நிறைந்தவனாக வளர்த்தெடுங்கள், பண்பு நிறைந்தவனாக சொல்லிக் கொடுங்கள், என்னவென அடிங்க, ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுங்கள், இப்படிதான் பெற்றோர்கள் சொல்கிறார். இதுல என்ன சந்தேகம் என்பது எனக்கு தெரியல. எதிரடியை சார்ந்தவர்கள் பேச வந்திருக்கின்றார்கள். தலைமை பண்பு வளர்வதற்கான காரணம் பெற்றோர்கள். பெற்றோர்கள் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். பெற்றோர்கள் 30% என்றால் 70% யார் என்றால் ஆசிரியர் பெருமக்கள். ஆசிரியர் அதாவது குற்றங்களை களைபவர். ஆக அந்த குற்றங்களை களைந்தால் மாத்திரமே உறவுகளே தலைமை பண்பை நாம் உருவாக்க முடியும், பண்பு நிறைந்த மனிதனாக வாழ முடியும். ஆக தலைமை வகிக்க பண்பு நிறைந்தவனாக வாழ உலக நெறிகளை போற்றிட ஒரு மாணவன் தயாராகின்றான் என்றால் அந்த அடுத்த தலைமுறை சந்ததியினரை தலைமை பண்பு மிக்கவர்களாக வளர்வதற்கும் மாற்றுவதற்கும் காரணமாய் உந்து சக்தியாய் ஊந்தலாய் உயிர்ப்பாய் உயிரோட்டமாய் இருப்பது ஆசிரியர் பெருமக்களே. ஆக நடுவர் அவர்களே, நீங்களும் ஒரு தமிழ் ஆசால் நல்ல ஒரு தீர்ப்பு மாணவர்கள் பக்கத்திற்கு நீங்க வரவீங்க நம்பிக்கையோடு நாங்கள் விரைவில் இருக்கின்றோம் என்று மாணவன் சார்ந்த கருத்துக்களை நான் இங்கு பதிவு செய்கிறேன். என்றால் நான் ஒரு முதுகலை மருத்துவ மாணவனாக இருந்து மாணவன் இந்த தலைமை பண்புவனாக வளர வேண்டும் என்னுடைய ஆசை பெருமக்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆகவே இப்படியான வளம் நிறைந்த அடுத்த சந்ததியினை உருவாக்கக்கூடிய பொறுப்பு மாணவர்களிடத்தில் இருக்கிறது. அந்த தலைமை பண்பை மிளிர செய்வதற்கும் அதை ஒரு சிலை செதுக்குவோடு ஒளியை வைத்துக் கொண்டு எப்படி சிலை செதுக்கணும் அப்படிதான் மாணவர்களின் ஆசிரியர்கள் செதுக்கி தலைமை பண்பில் வைக்கிறார்கள். இன்று பல மருத்துவராக, செவிலியராக, அரசு அதிகாரிகளாக இப்படியாக இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு தான் பெருமை. பொறாமைப்படாத ஒரே ஜீவன் ஆசிரியர். ஏனென்றால் அவர்களும் அந்த தலைமை பண்பை வகிக்கக்கூடியவர். ஆகவே பண்பில் சிறந்தவர்கள் ஆசிரியர்கள், ஆசிரியர்களின் கீழ் இருப்பவர்கள் மாணவர்கள். ஆக இருவருக்குமான அந்த உறவு ஆரோக்கியமானதாய் இருக்கின்ற பொழுது தலைமை பண்பு வளர்வதற்கு காரணம் ஆசிரியர்களே என தீர்ப்பை எங்கள் பக்கம் வழங்குவீர்கள் என நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி, மிக்க நன்றி தினேஷ். இன்னொரு நிகழ்வோட சந்திப்போம். மாணவனா இருந்து அழகான ஒரு கருத்துக்களை தந்திருக்கிறீர்கள். ஆமா, மாணவன் தலைமை பண்பண்டு பாக்கிகளை அது பெற்றோரை காட்டிலும் ஆசிரியர் தான் சிறந்தது என்பதை அழகாக சொன்னீர்கள். ஆசிரியர் என்றாலே ஆசு சகையர், குற்றங்களை களைபவர் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அந்த கருத்துக்கு அமைய அந்த பிள்ளைன்ற வளர்ச்சியில முழு முதலாக நின்று அவர்களை உயர வைப்பதற்கு ஆசிரியர்கள் படும்பாடு பெரும்பாடுதான். அதை அழகாக 5 தொடக்கம் 30 வயதுக்கு உட்பட்ட வயது மட்டும் அந்த குழந்தைகள்
ஆசிரியர்களிடம் அல்லது பேராசிரியர்களிடம் இருந்தெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு வருகிறது. ஆதலால் அந்த ஆசிரியர் இனங்கண்டு, அது பள்ளியில சரி பல்கலைக்கழகத்தில சரி, இனங்கண்ட தலைமை பண்பை உருவாக்கக்கூடிய நிலை ஆசிரியர்களுக்கு இருக்குது. பிள்ளைகள் உருவாகிறார்கள், ஆனால் உருவாக்குவதற்கு தூண்டுகோலாக இருப்பது அந்த ஆசிரியர் தான் என்பதை அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். ஆதலால் தான் அதிசய பணி, ஆசிரிய பணி, அறப்பணி என்றே சொல்லுவார்கள். அப்படியான ஒரு பணியில இருந்து சிப்பி சிலியை செதுக்கிறது போல் ஆசிரியர்கள் சிலியை அந்த மாணவர்களை செதுக்கிற அந்த தன்மையை நீங்கள் அழகாக விவரிச்சிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அப்பன் உங்களுக்கு. நன்றியா? நன்றி நன்றி நன்றி. இதுவரை நேரமும் தினேஷ் அவர்கள். உண்மையிலேயே இன்றைய நிகழ்வு சற்று வித்தியாசமாக இருக்கிறது. முகங்கள் இல்லாவிட்டாலும் ஆனால் அவர்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு இதுல வர்றது இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி. அந்த வகையிலேயே தினேசனுடைய கருத்து ஆசிரியர் பக்கம் இருந்தது. நாங்கள் இப்பொழுது இறுதி நேயராக பத்மலோஜினி என்ற பக்கம் வருவோம். பத்மலோஜினி, அதுக்கு இடையில அருண் அழைச்சு கொண்டிருக்கிறார். அருணுக்கு எடுத்து அவர் நிக்கட்டும் லைன்ல. மீண்டும் இணைய முடியவில்லை என்று போட்டிருக்கிறார். ஓகே, அவர் நிக்க நீங்கள் பேசுங்க. அவர் அழைச்சு கொண்டிருக்கிறாரோ என்ன தெரியல. அப்ப சரி, பத்மலோஜினி அவர்களே, நீங்க பொறுமை காத்ததுக்கு நன்றி. சரி, பாருங்கள், இப்ப பெற்றோர் பக்கம் நீங்கள் இப்ப பேச போறீர்கள். உங்களோட கருத்தை இப்ப 2 பேர் அந்த ஆசிரியர் பக்கம் வைத்தார்கள். அதை எதிர்த்து நீங்கள் எப்படி உங்களுடைய கருத்தை தர போறீர்கள்? வாருங்கள் என்று அன்போடு உங்களை அழைத்துக் கொண்டு நாங்கள் இதை நிறைவு செய்வோம். அனைவருக்கும் மிக உற்சாகமான வணக்கத்தை கூறிக்கொண்டு, நல்ல ஒரு தலைப்பு, அருமையான தலைப்பு. ஒரு மாணவனின் தலைமை பண்பு வளர்வதற்கு காரணம். எல்லோருமே இப்ப ஆசிரியர் ஆசிரியர் என்று சொல்லிக்குள்ள அந்த ஆசிரியர்களை உருவாக்கினதும் ஒரு பெற்றோர்கள் தானே அப்படின்னு சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் அவர்களுக்கு அந்த நல்ல ஒரு தலைமை பண்பு, மற்றவர்களை மதிக்கக்கூடிய ஒழுக்கங்கள், பழக்க வழக்கங்கள், நேர்மை, நிதானம், இதெல்லாம் இருந்த ஒருவரால மட்டும்தான் அந்த ஆசிரியர் பண்பை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் ஒரு ஆசிரியராக. அதுக்கு அடித்தளம் போட்டவர்கள் நாங்கள். எப்பவுமே ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா நிக்கோம்னா இங்க பேஸ்மெண்ட் சரியா இருக்கும். அப்ப அந்த அடித்தளம் என்று இருக்கிறவர்கள் நிச்சயமாக பெற்றோர்கள். இப்ப நீங்க அது வீட்டிலேயே நாங்கள் தினமும் சொல்லி கொடுக்கிறோம். இப்ப எனக்கு முதல் பேசும் பொழுது ஒருவர் கூறியிருந்தார், இப்படி என்ன மாதிரி இப்ப பாடசாலையில தான் அதிகம் பிள்ளைகள் நேரத்தை செலவிடுகிறார்கள் என்று சொல்லி. அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? எனக்கு அது விளங்கல. இப்ப நாங்க ஸ்கூலுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிறோம்? மேக்சிமம் 6 hours தானே, 6 to 7 hours. நீங்க விடிய 8:30 ஸ்கூல், சாரி 9க்கு தொடங்குதுன்னு 9க்கு தொடங்கினா 3க்கு முடிஞ்சிடும். அப்ப 6 hours தான். அதுக்கும் நீங்க மண்டே டு ஃப்ரைடே தான். மற்ற வீக்கெண்ட் எல்லாம் என்ன செய்றீங்க? அது நீங்க எக்ஸ்ட்ராவா வேற கிளாஸ் போறதெல்லாம் இதுக்குள்ள கவுண்ட் பண்ணிடலாம். அது அது நீங்க வேற டீச்சர்ஸ சந்திப்பீங்க, வேற அதையும் கொண்டு போய் காசு கட்டி விடுறதும் ஒரு பெற்றோர்கள் தான் என்ற ஒரு அடுத்த பக்கம் பாக்க அங்கேயும் பெற்றோர்கள்லாம் உங்களுக்கு வர போறாரு. அப்ப அப்படி பாக்கக்குள்ள 6 மணித்தியாலம் தான் ஒரு குழந்தை ஒரு மாணவன் என்றே வச்சுக்கொள்ளும், மாணவனோ ஒரு குழந்தையோ வெளியில போய் நிக்கிறார். மிச்ச நேரம் எல்லாம் 24 மணித்தியாலத்துல 6 கழித்தீங்கன்னா 18 மணித்தியாலம். 18 மணித்தியாலத்துல நித்திரைக்கு 8 மணித்தியாலம் போனா மிச்சம் 10 மணித்தியாலம். அந்த 10 மணித்தியாலம் தினமும் 365 நாளே நீங்க கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணினா எவ்வளவு வருது? அந்த பிள்ளை உங்கள் பெற்றோரை மட்டும்தான் வாட்ச் பண்ணுது. அது பாக்க அது ஏதோ டிவி பாக்குற மாதிரி இருக்கும், லிசன் பண்ணாத மாதிரி இருக்கும், அது அப்படி இருக்கும். பட் அந்த பிள்ளை அதை உங்களைத்தான் பாக்குது. அப்ப வீட்டுல ஒரு தாயோ ஒரு தந்தையோ முதல் அந்த தலைமை பண்பு. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு பொறுப்பா இருக்கிறது ஒரு அம்மாவா இருப்பா. அது சமையல் டிபார்ட்மெண்ட் எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு தான். அதே மாதிரி ஒரு நிர்வாக திறமை பாத்தீங்கன்னு சொன்னா சில வீடுகள்ல அம்மாவும் செய்வினா அப்பாவும் செய்வினா. ஒழுங்கா வேலைக்கு போறது, ஒழுங்கா தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பாக்குறது ஒரு ஆண் மகனா. அப்ப ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு ஆண் பிள்ளையோ ஒரு பெண் பிள்ளையோ எங்களுடைய அப்பா ஓகே இப்படி நேர்மையா இருக்கிறாரு, அழகா நிர்வாகம் செய்யறாரு. அப்ப அந்த பண்பை அந்த பிள்ளை லேர்ன் பண்ணுது. மற்றது கடன் வாங்காம, அப்ப சில வீடுகள்ல கடன் வாங்கினா சில வீட்டுல கடன் வாங்க. அப்ப அந்த கடன் வாங்காத அந்த பண்பையும் இந்த பிள்ளை கற்றுக்கொள்ளுது. அப்ப அங்கேயும் நாங்கள் அப்ப அந்த நிர்வாக திறமை எப்படி ஒரு குடும்பத்தை கொண்டு செலுத்துறோம் அப்படி எல்லாம் நாங்க எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ற ஒரே இடம் பெற்றோர்கிட்ட இருந்தா நாங்க கற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததா
நீங்க இப்ப நாங்கள் புராண கதைகளுக்குள்ள போய்க்க பாராபட்சம் ராமருக்கு பார்த்த கதை வந்தது. அதுல நீங்க நல்ல குறிப்பா யோசிக்கணும். தந்தை மட்டும்தான் ராமருக்கு ஒன்று, தாய்கள் மூவர் இல்லையா? அப்ப எப்படி நாங்கள் அதுக்குள்ள அதை கொண்டு போய் சேர்க்க முடியும்? அப்ப அங்க கட்டாயம் 3 மனைவி, துணைவி, இணைவி என்றெல்லாம் வரும் பொழுது அது ரொம்ப கஷ்டம். அதை நாங்க இதுக்குள்ள சேர்க்காம விடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனபடியால ராமட்ட கதைக்குள்ள போகல. ராமர் இன்னொரு கதை. ஆனா அதுல அவருடைய அப்பா அம்மாவும் வித்தியாசமான ஒரு கேரக்டர் என்னோடைய நாங்க இதுக்கு சேர்க்க முடியாது. அடுத்ததா இப்ப நீங்க சில பேர் போய் டீச்சர்ஸ்கிட்ட அட்வைஸ் கேக்குறீங்கன்னு சொல்றீங்க. அது இங்க நிறைய பேர் செய்யற ஒரு பிழையான ஒரு தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன் நீங்க டீச்சர்ஸ்கிட்ட போய் அட்வைஸ் கேக்குறீங்க? உங்களோட பிள்ளைகளை நீங்க வளர்க்குறீங்க. உங்களோட பிள்ளைக்கு அந்த தலைமை பண்பு வீட்டுல டெய்லி சொல்லி கொடுக்குறீங்க. நீங்க ஏன் போய் கேக்குறீங்க அட்வைஸ் கேட்டு? டீச்சர்ஸ்கிட்ட எல்லாம் அட்வைஸ் இப்ப 1 வீக் 2 வீக்ஸ் பிஃபோர் எந்த பிள்ளை செகண்டரி போய் எல்லாரும் கேட்டுச்சு. நான் இந்த பிள்ளைய நீங்க ஒரு டீச்சர்கிட்ட நான் சொன்ன விஷயம் தான். நீங்க எந்த பிள்ளைய பார்த்து ஜஸ்ட் 2 வீக்ஸ்ல நீங்க எப்படி எந்த பிள்ளைய ஜட்ஜ் பண்ண முடியும்? ஜட்ஜ் பண்ண முடியாது. யாருமே யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. எனிவே நான் கேட்கல. எனக்கு கேட்க விருப்பம் இல்லை. ஒரு 1 இயர் லேட்டா நான் போய் கேட்கலாம். 1 இயர் லேட்டாவும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எங்களோட பிள்ளைய எங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் என்ற ஒரு இது. ஏன்னா நாங்க பெற்றோர்களாக எங்களால அதை கணிக்க முடியும் இல்லையா? ஆனா அதை விட்டுட்டு நான் இன்னொருத்தட்ட போய் கேட்டு அந்த இது எனக்கு விருப்பம் இல்லை. அதே நேரம் இந்த சில துறைகள்ல பிள்ளைகளை கற்பிக்கலாம். அதுக்கு ஒரு ஆசிரியர் வழிகாட்டி, அதையும் அதுக்கு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். உங்களுடைய குழந்தை என்ன துறையில போறதுன்றது பிள்ளை முடிவெடுக்கணும். அப்பா அம்மாவோ ஆசிரியர்களோ முடிவெடுப்பது இல்லை, பிள்ளை முடிவெடுக்க. அந்த பிள்ளைக்கு கைடு பண்றதுக்கு, அதாவது நீ இந்த துறையை தான் எடுக்கணும் யாரும் போஸ்ட் பண்ணவும் முடியாது. அதை இன்னொருத்தர் அட்வைஸ் கேட்டு அந்த பிள்ளை போய் செய்யவும் கூடாது. இந்த ரெண்டுமே முக்கியமான ஒரு பாயிண்டா நான் பாக்குறேன். இது ரெண்டும் செய்யக்கூடாது. அதுக்கு நாங்க இன்னைக்கு 2025ல இருக்கிற நாங்க அதை செய்யக்கூடாது. அடுத்தது அந்த என்ன திறமை, எங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை ஒரு ஆசிரியர் கண்டுபிடிக்க முடியாது. திறன்கள், எக்ஸ்ட்ரா நாலேஜ், அது ஒரு பெற்றோராலேயே இன்றைக்கு முடியுது. நீங்க இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் டீச்சர்ஸ் இந்த கர்நாடக சங்கீதம், கர்நாடிக் மியூசிக், பரதநாட்டியம் அதெல்லாம் கொஞ்சம் விடுப்பமே எங்களுக்குள்ளே நிற்போம். அதுகளை எடுத்தீங்கள் என்று சொன்னா அதுல போய் கேட்பினோம். சில அம்மாமார் கேட்பினோம், டீச்சர் நீங்க இந்த வர்ணம் படிப்பிக்கல, நீங்க படிப்பிக்காட்டி டோன்ட் வரி, நான் மற்ற டீச்சர்ல போல. அந்த அளவுக்கு அம்மா அப்பா இன்னைக்கு இருக்கணும். ஏன்னா அவைக்கே தெரியும், பரதநாட்டியத்தை பற்றி தெரியும், வர்ணம் என்றா என்னன்னு தெரியும், பதம் தெரியும், எல்லாம் தெரியும், எவ்ரிதிங் தெரியும் எல்லாம். அப்ப அப்படிப்பட்ட அம்மா அப்பா ஆசிரியர்கள் தான் இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு பயப்படினமே தவிர மாணவர்கள் இல்ல. அப்படித்தான் இன்னைக்கு பார்க்க வேண்டி இருக்குது. ஆனவடியால பெற்றோர்கள் அந்த திறமையை அவைக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள சொல்லி கொடுக்கணும். ஏன்னா பெற்றோர்களுக்கு அது தெரிஞ்சு இருக்குது. இன்றைய பெற்றோர்களை நான் சொல்றேன், அன்று சிலரும் தெரியாம இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கு எல்லா பெற்றோர்களுக்கும் 100% பெற்றோர்களுக்கு நல்ல நாலேஜான அம்மா அப்பா தான் இன்றைக்கு இருக்கிறார்கள், எல்லாத்தையும் சிந்திக்க தெரிந்தவர்கள். அப்ப அவர்கள் கண்டுபிடிக்கணும். நீங்க அதுக்கும் இந்த டிசேபிள் பிள்ளைகளை பாருங்க, அந்த பிள்ளைகளை நல்ல மாதிரி கொண்டு வரதெல்லாம் இந்த பெற்றோர் தான். இப்ப ஒரு பிள்ளைகளை கதைக்க தெரியாட்டி கூட நீங்க சில இதுக்கு போனாலும், அந்த தெரப்பியலுக்கு போனா கூட அதை திருப்பி ரிப்பீட்டடா சொல்லி கொடுக்கறது ஒரு பெற்றோர் தான். அங்க ஆசிரியரோ அந்த ஹெல்பர்ஸோ இல்ல, பெற்றோர் தான் அதை செய்து கொடுக்கணும். அப்ப அப்படி பார்க்கக்குள்ள அந்த பண்பு, இப்ப நாங்க தலைமை பண்பு வேற, இந்த பண்புகளை சொல்லி கொடுக்கதான் நாங்க தலைமை என்ற ஒன்றுக்கு நாங்க வருவோம். எங்களுக்கு இந்த பண்புகளே இல்லையென்றா நாங்க எப்படி தலைமை வைக்க முடியும்? இப்ப ஒரு பண்பு இருக்கணும், நான் ஒழுங்கா டைமுக்கு ஸ்கூலுக்கு போகணும், டைமுக்கு என்ன வேலை செய்யணும், அந்த பண்பு இருந்தா தானே என்னால ஒரு லீடர்ஷிப்புக்கு வர முடியும். அந்த லீடர்ஷிப்பை அடித்தளம் போட்டு அழகா டெய்லி உங்களுக்கு சொல்லித்தாரவர்கள் பெற்றோர்கள்லாம் முடியும். அதே மாதிரி நீங்க முருகன் கதையும் சொல்லிட்டு விடுறேன். முருகன் கதையில சக்தியை பார்த்துதான் முருகன் அந்த இதா வாரார், எப்படி வீரத்தோட தன்னம்பிக்கையோட வாரார். ஆனா அப்படிப்பட்டவர் தான் சிவனுக்கு உபதேசம் செய்ய வேண்டி வருகிறது இல்லையா? அப்ப சிவனுக்கு உபதேசம் செய்யறாருன்னா அந்த பவரை கொடுத்தது யாரு? அம்மா என்ற ஒரு கேரக்டரா கொடுக்குறான் அந்த சக்தி. அது கொடுத்தபடியா தான் அவரால் அது அப்பா என்றாலும் நான் இதை கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன்.
இல்லைன்னா கேட்க முடியாது. அப்ப ஆனபடியால எங்களுடைய முருகனே அதை வழிகாட்டியா தந்து அந்த தலைமை பண்பு அந்த சக்தியை இல்லைன்னு சொன்னா சூரசம்ஸ்காரம் என்ற ஒரு வரலாறு ஒரு புராணம் ஒரு கதை வந்திருக்க முடியாது. அப்ப அவர் ஒரு தலைமை பண்போட சக்தி வளர்த்தபடியால் தான் எங்கிற சைவ சமயத்துக்குள்ளே கொண்டு முடிப்போமே வளர்த்தபடியால தான் அவருக்கு அங்க குரு வரையில இங்க பெற்றோர் மட்டும்தான் இருந்தது. ஆனபடியால முருகனை இன்று நாங்கள் ஒரு வீரனா ஒரு சூரனா எங்களுடைய வழிகாட்டியா கும்பிட்டு கொண்டிருக்கிற நாங்கள் தலைமை பண்பை என்னுடைய பெற்றோர்களிடம் இருந்துதான் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்றதை கூறி வளர்த்து கொள்கிறோம் என்றதை கூறி சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கும் பாமுகம் தொலைக்காட்சிக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். மிக்க நன்றி. பத்மலோஜினி, அந்த பெற்றோரை, அதாவது அன்றைய பெற்றோர்கள் வேற, இன்றைய பெற்றோர்கள், இந்த அறிவியல் சூழல்ல இருக்கிற பெற்றோர்கள் சற்று வித்தியாசமானவர்கள். அவர்களும் ஒரு ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் தான். ஆனால் ஆசிரியருக்கு அப்பால பெற்றோர்கள் என்ற ரீதியில அந்த திறனை வெளிப்படுத்துகின்ற தன்மையை அறிவது பெற்றோர்கள் தான் என்பதை ஆணித்தரமாக கூறியிருக்கிறார். நிச்சயம் அது உண்மை என்றுதான் சொல்லுகிறேன். ஏனென்று கேட்டால் எப்போதுமே ஒரு கட்டிடத்துக்கு அடித்தளம் தான் முக்கியம். அடித்தளம் உறுதியாக இருந்தால் தான் கட்டிடம் நிலைக்கும், அல்லாவிட்டால் கட்டிடம் விழுந்துவிடும். அவை அந்த அடிப்படையான அந்த வித்தை ஊன்றுபவர்கள், அந்த பிள்ளையை இனங்காணுபவர்கள் ஆசிரியர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை மறக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது அவர் சொல்லும் போது. இந்த இடத்துல நான் எப்படி பார்க்கிறேன் என்றா, பெற்றோர்கள் அவர்கள் ஒரு சிகரம் போன்றவர்களாகத்தான் பிள்ளைகளுக்கு இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஒரு துறையை நாங்கள் ஆசிரியர் கற்பித்து போட்டு விடுவார். நாங்கள் ஒரு துறை, அதாவது 12ஆம் ஆண்டு முடிந்து ஒரு பல்கலைக்கழகம் தெரிவு செய்கிற துறையை அந்த பிள்ளை எடுக்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளை தான் அந்த முதல் துறையை தெரிவு செய்யுது. சில பெற்றோர்கள் உறுதுணையாக நான் அடையாதது நீ அடைய வேண்டும் என்று திணிக்கிற பக்கம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இப்ப செல்லுபடியாது. ஆனா பெற்றோர்கள் இப்போது பிள்ளையோடு இணைஞ்சு பிள்ளை விரும்புகிற துறைக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுத்து கொண்டு போற பெற்றோர்களும் இருக்கிறார்கள். என்போன்ற பெற்றோர்கள் நாங்கள் அப்படித்தான். பிள்ளை எந்த துறையை விரும்புதோ அந்த துறைக்கு ஊக்கம் கொடுத்தோ அதுல உள்ள நல்ல விடயங்களை காட்டி கொடுப்பது வழக்கம்தான். அடுத்தது அவ இசைய சொன்னா, அந்த இசைன்ற நுணுக்கங்களை அறிந்த தாய்க்கு ஒரு ஆசிரியரிடம் விடும்போது அவர் செய்யற அந்த தவறுகளோ அல்ல அவர் அந்த ஒரு வர்ணம் பழக்காமையோ அல்லது இசைன்ற ஒரு நுணுக்கத்தை சொல்லிக் கொடுக்கல, அப்ப தாயுடனே என்ற பிள்ளை இதை கற்க வேணும் என்று தேடி தேடி கொண்டு அந்த திறனை வளர்க்கின்ற அந்த பண்பு உண்மையிலேயே ஒரு பெற்றோர்கள் அதை கண்ணும் கருத்துமாக தேடிக்கொண்டு வாரார்கள் என்பதை காணக்கூடியதா இருக்கும். நீங்கள் அழகாக சொன்னீர்கள். நானும் நினைச்சிருந்தேன். இந்த டிசேபிள் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால், அதாவது அது என்னண்டு அந்த ஊனமுற்றவர்கள் என்று சொல்லல, அதன் தனித்திறமை பெற்ற என்னன்னு சொல்றது அவர்களை அழகிய குழந்தைகள், அந்த பிள்ளைகள், அதாவது திறன்கள், அதாவது அவர்களுக்கு அங்கவீனங்கள்ல சில குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குழந்தைகளை மிக திறமையானவர்கள் ஆக்குறதுக்கு அந்த நான் பார்க்கிற ஊக்கம் கொடுக்கிறது அந்த பெற்றோர்கள். என்றால் ஒரு முறை ஒரு ஸ்பிராக தெரபி என்று சொல்வார்கள், அதாவது பேச்சை முற்று முழுதாக அந்த பிள்ளைக்கு வர வைக்கிற ஒரு பயிற்சிக்கு அந்த ஒரு தாய் கொண்டு போன இடத்துல நானும் போக வேண்டிய தேவை வந்தது. அப்ப அந்த தாய் இவ்வளவு தரம் அந்த குழந்தைக்கு அந்த சொல்லை உச்சரிக்கிறார், ஒரு 10-15 தரம். ஆனால் அந்த ஆசிரியர், அவருக்கு விளங்கப்படுத்துற ஆசிரியர் 2 அல்லது 3 முறை தான் அதை சொல்லி கொடுத்தார். அப்ப இப்படி பார்க்க இந்த பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுக்கறது கூட ஒரு பெற்றோர் தான். அவை பெற்றோர்கள் தன் பிள்ளை உன்னால் முடியும் நீ நல்லா செய்யண்டு ஒரு ஊக்கத்தை அளிச்சு ஒரு தலைமை பண்பை அங்க வரவழைக்கக்கூடிய தன்மை அந்த பெற்றோர்களிடம்தான் இருக்கிறது என்பதை அழகாக சொன்னார். நாங்கள் நிர்வாகத்திறனை வீட்டிலே கற்றுக் கொடுக்க வேணும். அது கட்டாம சின்ன வயதிலேயே காசை எண்ணுற விடயம் அல்லது குழந்தைகளை நீங்கள் தான் போய் கடையில வாங்கி கொண்டு வாங்கோ, சரி இன்றைக்கு 50 ரூபா உங்களுக்கு தாரேன், நீங்க 4 பிள்ளைகள் சேர்ந்து இந்த ஒரு விளையாட்டையோ அல்லது குழு நிலைமையால செய்ய போறீர்கள் என்றாலும் அதை தரம் பிரித்து ஒரு மாணவன் முன்னுக்கு எடுப்பான். அல்லது ஒரு ஆசிரியர் பிறந்த நாளுக்கு நான் எல்லா இடமும் சேர்க்க போறோம், சில மாணவர் தான் வருவினம் முன்னுக்கு. அதுல இருந்தே தெரியுது இந்த இடத்து பிள்ளைகள் முன்னுக்கு வருவார்கள். ஏன் சாதாரண ஒரு சமூக விடயங்களிலேயே சில பிள்ளைகள் உதவியே செய்யாம பேசாம கதிரையில இருப்பார்கள். ஆனா சில பிள்ளைகள் தாங்களாகவே ஒழும்பி மேசையை துடைச்சி விடுவார்கள், அந்த பூ
வாசுகளை வைப்பார்கள், அவர்களுக்கோட சேர்ந்து இசைஞ்சு செய்வார்கள். அங்க வந்து அந்த பண்பை பார்க்கும்போது அந்த பெற்றோர்களால் ஊட்டப்பட்ட ஒன்றாகவும் அதை விட பெற்றோர்களை பார்த்து வளர்ந்த பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் என்றது அருண் சொன்ன மாதிரி அந்த கடமைகளுக்கு தங்களோட கடமையை நிறைவேற்ற வேணும் என்பதை வந்து செய்வார்கள். எங்கேயோ ஒரு சில ஆசிரியர்கள் எங்களை போல நாங்கள் எங்களை இழந்தாலும் அந்த மாணவனை முன்னோக்கி கொண்டு வர வேணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு வர்றது. இன்றைக்கெல்லாம் அந்த எழுத்து படிப்பிக்க அந்த மாணவர்களுக்கு சரியாக விளங்கவில்லைன்ற உண்மையிலேயே நான் 1 மணி நேரம் அவர்களுக்கு இந்த எழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து அதுகளை விளங்கப்படுத்திக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதும் இருக்குது தான், இல்லையாண்டு இல்லை. ஆனால் அந்த பிள்ளைன்ற ஒரு பண்பு நிலையும் உயர்வு நிலையும் அடைவதற்கு உத்வேகமாக ஒரு மெழுகுதிரி போல் இருக்கிறது எங்களோட பெற்றோர்கள் தான் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையான ஒன்று. பத்மலோஜினி மிக சிறப்பாக பேசி இருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அருண் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? அருண் தங்க தினேசும் இருக்கிறார். நல்லது நல்லது தினேஷ். இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்வின் இறுதி பக்கத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் ஏதாவது சொல்ல உங்களுக்கு ஏதாவது வைத்திருக்கிறீங்களா அருண்? இல்லது நான் முடிவு வரைக்கும் வரட்டா, தீர்ப்புக்கு வரட்டா? இடையில வந்து கேட்டது வரையும் இணைப்புனால கொஞ்சம் கேட்க முடியல. என்னுடைய வாதத்துல இறுதியாக ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். சரி சரியா. அதாவது உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களை கற்றுக் கொடுப்பது வேண்டுமானால் ஆசிரியராக இருக்கலாம். ஆனால் ஒரு உயிர்ப்பான மனிதனாக வாழ்வதற்கான ஒரு வழிவகைகளை சொல்லிக் கொடுத்து ஒரு மனிதனை மாமனிதனாக மாற்றக்கூடிய காலம் தவறாமை, கடமை தவறாமை, நேர்மை, உண்மை, நேசம், பாசம், உழைப்பு, கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இது போன்ற பல்வேறு ஆளுமை தன்மைகளை வளர்க்கிறதுல ஒரு பெற்றோருக்கு ஈடு இணையாக எந்த ஒரு ஆசிரியருமே இருக்க இயலாது என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது. சொல்லுவாங்க, ஒரு பாடல் வரிகளுமே உண்டு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவராவதும் ஈரவராவதும் அன்னை வளர்த்தீனே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய ஆசிரியர் வளர்த்தீனே சொல்லல. சரி, அதை நாங்கள் அருண் இப்ப மாத்தி இருக்கிறோம். அதாவது எந்த குழந்தையின் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்ப்பினிலே. அப்ப அந்த மனிதனை வந்து மாற்றக்கூடிய ஒரு மகத்தான சக்தி, ஒரு தலைமைத்துவம் வாய்ந்த பண்பாக இருக்கக்கூடிய ஒரு சக்தியை அந்த பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைக்கு வழங்குறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு ஆசிரியரை எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அவங்க வகுப்புல இருக்கக்கூடிய 40 மாணவர்கள்ல எந்த மாணவன் வந்து முதன்மை மாணவனாக இருக்கிறானோ, வீட்டில் இருக்க மாணவனா இருக்கானோ, நல்லா படிக்கக்கூடியவனா இருக்கானோ, அவன் மேல ஒரு லைட்டா ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அதுவே படிக்காத பயல்களா இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து அவங்களை ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த விதமே வேறு விதமானது. நீங்க சொன்ன மாதிரி 199 விழுக்காடு ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை வந்து கொண்டு வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில தான் அவங்களை மதிப்பிடுறாங்களே ஒழிய மதிப்பான வாழ்க்கையை வந்து அவங்க கத்துக் கொடுக்குறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் நடுவர் அவர்களே. எனவே இதையே என்னுடைய இறுதிவாதமாக நன்றி நன்றி. நாங்களும் நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம், தீர்ப்பு சொல்லுவோம். பத்மலோஜினி அவருக்கு கோவிலுக்கு செல்ல வேணும் என்பதனால் அவர் செல்லுகிறார். நன்றி நன்றி, இணைந்து கொண்டதுக்கு நன்றி. உண்மையிலேயே இன்றைய நிகழ்ச்சி மிக மகிழ்ச்சியாக நடைபெற்றது. ஆனாலும் அந்த உள் நுழைய முடியாமல் இருந்தாலும் நாங்கள் எங்களோட இன்றைய நவீன ஊடகங்களின் பண்பு, அதாவது அந்த கைத்தொலைபேசி ஊடாகவோ அவை என்ற ஒளிபரப்பி நாங்கள் இன்றைய விவாதத்தை நிறைவு செய்ய போகிறோம். மிக சிறப்பாக 2 அணிகளுமே அழகாக பேசியிருக்கிறார்கள், பெற்றோர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும். ஒரு மாணவன் தலைமை பண்பு வளர்வதற்கு காரணமாகிறது பெற்றோரா ஆசிரியரா என்ற விடயத்துல நாங்க பார்த்தோம்னா, ஒரு மாணவனை எடுத்துக்கொண்டால் அவன் மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவனாக உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு அருண் அழகாக சொன்னார். தன்னம்பிக்கை வேணும், நேசம் வேணும், பாசம் வேணும், நேர்மை வேணும், இன்னும் உழைப்பும் வேணும். அங்க அந்த அளவு பகுதிகளையும் இட்டு செல்ல ஊன்றுகோலாக இருப்பது பெற்றோர்கள் தான். அப்ப இந்த தலைமை பண்பு என்றால் என்னன்றதை முதல் பார்ப்போம். ஒரு தலைமை பண்பு வந்து
ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஒரு பாடசாலையோ வழி நடத்தக்கூடிய ஒரு பண்பு ஒரு மாணவனுக்கு உருவாக வேணும். அது சின்ன வயதில இருந்தே அவன் வளர்ப்பில இருந்துதான் அது உருவாக்கப்பட வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. சில நேரம் சின்ன வயது இல்லாவிட்டாலும் இடப்பட்ட காலத்துல கூட அவனுக்கு ஒரு திருப்பம் வந்து உயர்வடையக்கூடிய நிலை வரும். இங்க அந்த வழி நடத்துற பண்பு ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அடுத்தது ஊக்குவிப்பு, இந்த திறன், அதாவது ஊக்குவிக்கின்ற ஆற்றல் உடையவனாக வளர வேணும். என்றால் இன்றைக்கு அவன் ஒரு தலைமை பண்பை வகிக்கிறான், நாளைக்கு அடுத்த மாணவனை உருவாக்க வேண்டிய தேவை வருகிறது. அது ஆசிரியராயிருந்தாலும் பெற்றோராயிருந்தாலும் தேவை. அடுத்தது சரியாக முடிவெடுக்கக்கூடிய பண்பு அவனிடம் இருக்க வேண்டும். அந்த பண்பை எப்படி அவன் கற்றுக்கொள்வதன் மூலம், சூழலை அறிவதன் மூலம் அல்லது தன் இயல்பான ஆற்றலை பெறுவதன் மூலம் அவனுக்கு அது உள்வாங்கப்படுது. அடுத்தது ஒரு முன்மாதிரியாக இந்த மாணவன் பெற வேண்டும். அதாவது ஒரு தலைமை பண்பு இருக்க வேணுமென்றா நீங்க பாருங்கள், ஒரு பாடசாலையில ஒரு அதிபர் தலைமை பண்பா இருக்கிறார், அதுபோல ஒரு நிறுவனத்துல ஒரு செப் தலைமை பண்பா இருக்கிறார். அப்ப அது அந்த உருவாக்க வரைக்குள்ள அது உருவாக வேணும். அப்படி உருவாக்க திறன் எல்லாருலயுமே இருக்காது. அந்த உருவாக்க திறனுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு பாடசாலையில சரி பெற்றோர்கள் சரி பாடுபடுகிறோம், ஒரு மாணவனை உயர்ந்த நிலைக்கு வச்சிருக்கிறதுக்கு. உதாரணமாக வள்ளுவரும் அழகாக சொல்லுகிறார், வெள்ளத்தனிய மலர் நீட்ட மாந்தற்கு உள்ளத்தனிய உயர்வு என்று சொல்லுகிறார். அதாவது உண்ட தண்ணி எவ்வளவு தாமரை இந்த தண்டின் அளவு இருக்கிறதோ அவ்வளவுக்கு உண்ட அறிவு வளர வேணும் என்பதை அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த உவமானம், உவமேயம், அதை விட நீதி கதைகள் இவற்றை கூறுபவர்கள் கூடுதலாக ஆசிரியர்களுக்கு முதல் பெற்றோர்கள் தான். ஏன்னா அந்த பெற்றோர்கள் தான் பிள்ளையோட நீண்ட நேரம் இருக்க போகிறார்கள். அதே நேரம் அந்த பிள்ளைன்ற வளர்ச்சியில அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டோம்னா 30 மாணவர்களை ஒரு வகுப்பில் அவர் பார்க்கும்போது ஒரு 5 மாணவனை திறமையாக பார்க்க முடியும். எல்லா மாணவர்களையும் ஒரே நேரம் கண்காணிப்பதும் கடினம். ஆகவே அந்த மனிதனில் மறைந்திருக்கிறதை என்னவென்று தெரியாமல் சில ஆசிரியர்களுக்கு இருப்பதும் உண்டுதான். அடுத்தது துறை சார்ந்த விடயத்திலும் அந்த மாணவனை இனம் காண்பது உண்டு, தாயாகவும் இருக்கும், அதே நேரம் மாணவனாகவும் இருக்கும். இப்படி பார்த்தோம் என்றால் இந்த ஒரு மாணவனின் தலைமை பண்புக்கு நிச்சயம் பெற்றோர்களும் வேணும், ஆசிரியர்களும் வேணும். என்றால் சில நேரம் பெற்றோர்களுக்கு தெரியாத விடயத்தை ஆசிரியர் உயர்த்தி வைப்பதும் இருக்கின்றதுதான். ஆதலால் தான் இன்றைய தலைமை பண்பு வளர்வதற்கு முதல் காரணகர்த்தாக இருப்பவர்கள் பெற்றோர்கள் தான். ஆனா பெற்றோர்களை காட்டிலும் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஏனென்றால் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். அந்த விதத்தில அந்த எழுத்துக்களை இன்னும் பெற்றோர்களுக்கு தெரியாத நிறைய விடயத்தை காட்டி கொடுப்பது ஆசிரியர் தான். ஏன்னா அவருடைய வழிநடத்தல் நிறைய, அவர் ஒரு கணக்கு பாடமாயிருக்கலாம் அல்லது மொழி பாடமாயிருக்கலாம். இன்னும் உயர்ந்த தரத்தை பெறுவதற்கு ஆசிரியர்கள் தான் அந்த மாணவனை உயர்த்தி செல்கிறார்கள். இப்ப அந்த பாடத்திட்ட விடயங்களிலே எல்லாம் அது பெற்றோருக்கு எல்லாரும் தெரியும் இல்லை, பெற்றோர்கள் ஆசிரியர்களாக இருந்தா மட்டும்தான் தெரியும். அப்ப அந்த இடத்துல பார்க்க ஆசிரியரின் உதவி இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த ஒரு மாணவனின் தலைமை பண்பு வளர்வதற்கு உண்மையிலேயே இரண்டும் தேவையாகத்தான் இருக்கிறது. ஆதலால் இன்றைய இந்த விவாத அரங்கம் ஒரு மாணவனின் தலைமை பண்பு வளர்வதற்கு ஆசிரியர்களை காட்டிலும் பெற்றோர்கள் தான் இன்று முன்னிலையில் நிற்கிறார்கள் என்ற தீர்ப்பை வழங்கி கொண்டு விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அருண், உங்களுக்கு நன்றி. அப்பன இவ்வளவு நேரம் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்தது. தினேஷ், உங்களுக்கும் நன்றி. சர்வேஸ்வரி, பத்மலோஜினி,